from Coimbatore. He was very much interested to take a topic in THENI. Actually, he's on the way of Kottayam. Tomorrow he is supposed to take classes in Kottayam. So THENI வந்து முடிச்சுட்டு அப்படி போகிறேன்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. Unfortunately, he was hospitalized. அதனால் கொஞ்சம் வர முடியல. We'll pray for his speedy recovery. And thing is, இந்த சம்பவம் வந்து மதியம் 2:20 தான் எனக்கு மெயில் வந்து ரிசர்ச் இருந்து பிஎம் ஸ்டார்டிங் நான் பேசலை. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு, என்ன பண்ணலான்னு தெரியல. ஸோ ஐ ரெக்வஸ்டட் மை குட் ஃப்ரெண்ட் அருண் சேலம் மாப்பிள்ளை என்ன பண்ண கேட்டப்போ அருண் சொன்னார், ஆபத் பார்த்துட்டு இருக்கும்போது நீ கவலைப்படுறேன், ஜஸ்ட் கால் ஜிகேஆர்னாரு. எனக்கு கொஞ்சம் ஜிகேஆர் இஸ் அ பர்சன் வெல் இஸ் அ மாஸ்டர் இன் taxation and ENGS also. வெரி குட் ஸ்பீக்கர். இஸ் சப்போஸ் டு பிளான் ஃபார் அ டே. ஆக்சுவலி ஒரு 1 month முன்னாடியே அவர் நம்ம அட்ரஸ் பண்ணி கேட்டு பண்ணிட்டு இருக்கணும். நான் எப்படி இன்னொரு பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஜிகேஆர் கூப்பிட்றது கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன். பிகாஸ் ஆல்ரெடி வி ஹேவ் லாட் ஆஃப் அசோசியேட் we together have a lot of programs in ரேடியோவில் எல்லாம் பண்ணிட்டு ஆனால் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் தெரியும். ஆனாலும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் கொஞ்சம் தயக்கம் பண்ணுறது. அப்போ அருண் சொன்னால் நீ பேசும்போதுன்னு சொன்னார். அருண் சொன்னார், நான் அருண்கிட்ட வந்து நீங்கள் போது கன்ஃபார்ம் பண்ணி சொன்னேன். கன்ஃபார்ம்ட்டேன். ஜிகேஆர்கிட்ட ஃபோன் பண்ணி, ஜி ஒரு சின்ன ஹெல்ப்பு, நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்டேன். எத்தனை மணிக்கு செஷன் கேட்டார், விடுத்தவங்க. சரி, ஸோ கிரேட்ஃபுல் ஜி, தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ஏன்னா ஹி நோஸ் த ஃபேக்ட், என்னோட ரீக்வெஸ்ட் தான் கூப்பிட்றேன்ட்டு. அது இவ்வளோ பெரிய ஆள் வந்து எடுத்து ரொம்ப சந்தோஷம் என்பது. மோரோவர் நைட் கூட ஒரு ஐடியா சொன்னார் எனக்கு, ஜி நம்ம ஏற்கனவே ராமநாதன் கூப்பிட்டா பரவாயில்ல, யூ ஆல்ரெடி சம்மோன் ஃப்ரம் லோக்கல், மிஸ் ஞானகோசாமி இஸ் தேர், சீனிவாசன் இஸ் தேர், மித்ரா இஸ் தேர், அவங்களை வந்து நீங்கள் பேச வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் நினச்சேன்னாக்கா மெம்பர்ஸ் ஆர் வெரி ஈகர் அபவுட் 2024 பட்ஜெட். ஈவன் ரவீந்திரன் சாரோட ஃபோன் பண்ணி பட்ஜெட்டை பற்றி நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் லைன்ஸ் வருது, எங்களுக்கு தெரியும். அது ஸ்கிப் பண்ணது காரணம் வந்து பட்ஜெட் ப்ரொபோசல் அப்படின்ட்டு. ஸோ ஐ தாட் ராம்நாத் சார் ஈக்குவலாக அதை விட கொஞ்சம் எபோ லெவலில் கூடிய ஒரு பேசினா நல்லா இருக்கும்னு பிளான் பண்ணுறதில்ல. ஐ ஜஸ்ட் டிசைடட் டு ஜிகேஆர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி அக்செப்டன்ஸ், டியர் ஜி. தேங்க்யூ. ஸோ வித் திஸ் வேர்ஸ் ஐ ஜஸ்ட் inaugurate this technology too. Thank you. Okay, thank you. And sir, sir பற்றி சொன்ன few words உங்களுக்கு தெரியாத ரகசியம் எனக்கு ஒன்று தெரியும். என்னன்னா, he has taken ஃபினான்சியல்ஸ் பற்றி ஒரு 351 எபிசோட். அது வந்து துபாயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலி டாக்ஸ் அபவுட் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து ஒரு நாள் ஒரு 3 நிமிஷம் பேசுவார். பை த டைம் நான் வந்து இங்கே கொடையை கொண்டு நான் ஹவு டு மென்டலி கெட் அப்டேட்ன்ட்டு நான் ஒரு விடியல் சிலைகள் வழங்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரியும் ஒரு ரிசைன் பண்ணுறாதுன்ட்டு. எக்ஸ்ட்ரீம் டாபிக்ஸ் சொல்லியிருக்காங்க. 351 எபிசோட் பண்ணேன், 351 எபிசோட்ஸு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்டென்ட்டு. டேக்கன் எக்ஸாம்பிள் சொல்கிறதா இப்போ அதை கேட்டுட்டு இருந்தேன். ஒன்று ஆக்சுவலி இந்த இன்சூரன்ஸ், டெபாசிட் இன்சூரன்ஸ் நம்மளாம் பேங்க்ல டெபாசிட் பண்ணால் 5 lakhs மேலே நமக்கு திருப்பி இன்சூரன்ஸ் கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம கோடி கூட டெபாசிட் போட்டுருப்பாங்க. கிளைண்ட்ஸ் நம்ம தமிழ் போட்டிருப்போம். ஸோ அந்த அதை பற்றின ஒரு அழகான டாபிக், ரொம்ப ஜனரஞ்சகமான பேசுறாரு. அந்த மாதிரி இருக்குது. ஸோ வாட் ஐ எம் சஜஸ்டிங் டு சார் அண்ட் THENI CPE அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த 351 எபிசோட்ஸையும் எங்களுக்கு கனெக்ட் டிஜிட்டல் மீடியா அண்ட் அதை ஒரு சின்ன ஒரு ஆடியோ எடுத்து சீக்கிரமே ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டிசைட் வித் த பெர்மிஷன் ஆஃப் அவர் வாண்டர்ஸ். ஸோ தேங்க்யூ சார். கோ ஃபார் நெக்ஸ்ட் ஸ்பீக்கர். Good evening, my dear colleagues in the profession. Thanks to the CPE THENI for deputing me to introduce or read the profile of Dr. CA.Dr.GOPAL KRISHNA, known as GKR. Any initials, ends with R is very popular, like the NGR, NTR. But yeah, that's a similar speaking. Okay. So he's such a very great personality. Of course, I'm seeing him for the very first time. Sorry, sir. I'm sorry to say this because I'm in the profession for the last 3 years and I was not engaging professional. I mean, the CPA seminars are very, very, not very familiar with me. And the profile, his photo, I was really surprised that, he is having a totally different attire with dhoti and so he looks very simple, but very popular man. So he has asked me to read only 2 lines of his profile. Of course, it runs to 3-4 pages. Anyway, for the people to know
Dr. Gopal Krishna Raju. He is a partner of K.Gopal Rao and Co. Chartered Accountants. CA.Dr.GOPAL Krishna Raju GKR. He is 49, but he doesn't look like 49. He is 49. He is a practicing chartered accountant, registered insolvency professional, registered valuer, and an arbitrator from Chennai. GKR is the tax assurance and restructuring partner of K. Gopal Rao and Company. You know, this doctor, honorary doctorate in governance of GST in government sector by, it has been given by St. Mother Teresa University in Melbourne, Australia. And he has got a lot of accolades to his profile, and he has authored so many books, and he is a well-profiled man. I'm happy to introduce him today. Such a very great personality here. Thank you so much, sir. Thank you. 12:13 ஆரம்பிச்சு 12:26 முடிச்சிட்டாங்க. 13 நிமிஷத்துல. I place the bill for August Catherine. அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ரத்தின சுருக்கமா சில முக்கியமான சில ப்ரொவிஷன்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு முடிச்சுட்டாங்க. I won't be a critically I won't appraise the budget, but என்னுடைய பார்வையில் பட்ஜெட் 2024 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல இந்த அது பிபிடி இருக்கட்டும். ஓகே, இந்த ஸ்லாப் ரேட்ஸ் நம்ம எல்லாம் இப்போதான் செட் ஆகிருக்கும். இந்த நியூ ரெஜிம்க்கு செட் ஆகி இந்த ஃபார்ம் 10IE இதெல்லாம் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு இப்போ தான் வந்து இதுதான் அப்படின்னு நம்ம வந்து செட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே இல்லைல்ல, ஃபார்ம் 10IE ஃபைல் பண்ணுங்க, அதுவும் இல்லை. இனிமே நியூ ரெஜிம் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டு. ஓல்டு ரெஜிம் வந்து சட்டத்தில் இருக்கும். அவ்வளோதான். ஸ்லோவாக நாங்கள் வந்து அதை மறக்கடிச்சிருக்கோம். அது இருக்குங்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கு. ஏன்னா நாங்கள் இந்த நியூ ரெஜிமுக்கு உண்டான சில நல்ல விஷயங்கள், அதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஹனி பாட்டெல்லாம் வைப்போம். எப்படி பழைய ரெஜிம் போனீங்கன்னா 50,000 தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். புது ரெஜிமுக்கு நியூ பட்ஜெட்டில் 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். மேடம் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் கவர்மெண்ட் ஹஸ் கிவன் அ பெனிஃபிட் ஆஃப் 17,500 அப்படின்னு சொல்லி விட்டுறேன். நானும் அந்த ஸ்லாப் ரேட்லாம் எடுத்து நாமெல்லாம் சார்ட் அக்கௌண்டன்ஸ்லாம் இதெல்லாம் ரெக்கன்சைல் பண்ணி பார்ப்போம். இந்த 17,500 எப்படி வந்தது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது ஒரு 6 படை மாதிரி 6 ஸ்லாப், இது 3 லட்சமாக இருக்குது. அதில் அவங்க டிங்கர் பண்ணது 3 ஸ்லாப் தான். நடுவில் இருக்கிற 3 ஸ்லாப் மட்டும் தான் டிங்கர் பண்ணியிருக்காங்க. இந்த 3 to 6 7 ஆக்கிட்டாங்க. ஸோ 6 to 9 வந்து 7 to 10 ஆகிடுது. அதாவது 9 to 12 பதில் 10 to 12 ஆகிடுது. அவ்வளோதான். ஸோ ஒரு இன்கமுக்கு நான் அந்த ஃபினான்ஷியல் இயர் 23-24க்கு ஒரு டேக்ஸை கால்குலேட் பண்ணி அதே வந்து இந்த நியூ பட்ஜெட் ஸ்லாப் ரேட்டில் போட்டால் ஒரு 10,000 தான் டிஃப்ரென்ஸ் வருது. 10,000 சேவிங்ஸ் சார். இப்போ பாக்கி 7,500 எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த எக்ஸஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 25,000ல் நீங்கள் 30% டேக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா, இன்கேஸ் யூ ஆர் இந்த 30% ப்ராக்கெட், அதில் ஒரு 7,500 சேவிங்ஸ் வரும். ஸோ இதுதான், இவ்வளோ தான் இந்த ஸ்லாப் ரேட்டில் அவங்க செஞ்ச ஒரு ஸ்மால் ட்வீக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அவங்க கை வச்ச நிறைய இடத்துல கை வச்சிருக்காங்க. ஆமாம், முக்கியமாக சில இடம் வந்து ஐ வாண்ட் டு ஷேர். இந்த கேபிட்டல் கெயின்ஸ்
லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். நமக்கு எப்பவுமே அந்த ஏன்னா முதல்ல இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படிக்கும்போது நான் செகண்ட் ஜென்ரேஷன் ப்ராக்டிஷனர். ஸோ எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன், இந்த இன்கம் டேக்ஸ் எப்படி படிக்கிறது? இந்த சப்ஜெக்ட்லேயே மொத்தம் காம்ப்ளிகேட்டடான ஒரே ஒரு சாப்டர் கேபிட்டல் கெயின்ஸ் தான், அதை முதல்ல படி, பாகியெல்லாம் அப்புறம் படிச்சுங்க, சேலரி கீல்டெல்லாம் படிக்காத. சரி நான் எடுத்து படித்தேன். அப்போலேருந்து அதாவது நீ குழந்தையா இருக்கிறச்சே குட்வேர்ட்ஸ் கரி பாட்டர் தான் கொடுத்தேன். அது மாதிரி அந்த காலத்துலேருந்து இந்த 36 மாதம் வந்து பதிஞ்சிருச்சு. ஸோ இனிமே இப்போ என் பையன்லாம் வந்து சிஏ படிக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து 36ன்னு சொன்னால் அது வந்து அவனுக்கு ஸோ யார் இந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து பெனிஃபிட்டட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெனிஃபிட்டட். ஏன்? இண்டெக்ஸேஷனே கிடையாது. இண்டெக்ஸேஷனே கிடையாது. எங்கப்பா எனக்கு சொன்னது நான் என் பையனுக்கு என்ன சொல்ல போறேன்னா, இந்த இன்கம் டேக்ஸ்லேயே சுலபமான சாப்டர் வந்து இனிமேல் கேபிட்டல் கெயின்ஸ் தான். ஏன்னா கம்ப்யூட்டேஷன் வந்து அவ்வளோ சுலபமாக எடுத்துட்டோம். ஸோ இனிமேல் நம்மக்கிட்ட வந்து சார் என்ன தான் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வரும் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்கன்னா இனிமேல் சார் கேபிட்டல் கெயின்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க, இதை தான் கேட்பேன். ஸோ அப்படி ஆயிடுச்சு. இப்போ சரி என்னதான் மாற்றம் கொண்டு வந்தாங்க? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் ஒன்றை பெற வேண்டும் என்றால் ஒன்றை இழக்கத்தான் செய்ய வேண்டும். 20% 12% ஆக்கிட்டாங்க. இது கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த இன்ஃப்ளேஷன் நீங்கள் தான் பேர் பண்ணணும். அதனால் இன்ஃப்ளேஷனை எடுத்துட்டான். ஸோ இனிமேல் அதை குண்டான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல செக்ஷன். அதனால தான் இந்த ஃபினான்ஸ் பில் வந்து ஆக்சுவலாக ஏன் வந்து ஹெவியாக இருக்குது, கிட்டத்தட்ட 86 கிளாஸ் வந்து ஏன் இருக்குது அப்படின்னா, பைபேக் ஆஃப் ஷேர்ஸுங்கிற அந்த ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கு மட்டும் 7 செக்ஷனில் அமெண்ட்மெண்ட் வரும். ஸோ இந்த கேபிட்டல் கெயின்ஸுக்கு மட்டும் ஒரு 12 செக்ஷனில் அமெண்ட்மெண்ட் வரும். ஸோ அதனால தான் ஆக்சுவலாக அது வந்து பல்கியாக இருக்குது. மேடமோட ஸ்பீச்சில் வந்து 3 தடவை இந்த 2 வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, we have done simplification and rationalization அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எளிமைப்படுத்துதலும் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பகுத்தறிந்து ஆராய்ந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம். சரி, முக்கியமாக இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வரும். டேக்ஸ் ரேட் 12.5% தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் வந்து நீங்கள் கன்சல்டிங்க்கே நிறையா சார்ஜ் பண்ணணும். முக்கியமாக ஏன்னா உள்ளே வந்த உடனே ப்ராப்பர்ட்டி விற்றுட்டேன் அப்படின்னு சொன்னால் 22 ஜூலை வரைக்கும் விற்றுருக்கியா இல்லை 23 ஜூலைக்கு அப்புறம் விற்றுருக்கியா? இதான் முதல் கேள்வி. ஏன்னா லா வந்து நம்ம இந்த வருஷம் மட்டுமே 2 டைப் ஆஃப் லாவையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 1 ஏப்ரல்லேருந்து 2024 22 ஜூலை 2024 வரைக்கும் ஒரு சட்டம். அண்ட் 23 ஜூலை அதாவது டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 23 ஜூலைலேருந்துன்னா இந்த பட்ஜெட் ரேட்ஸ் தான் அப்ளிகபிள். ஸோ இது வெரி ஸ்பெஷல். இந்த கேபிட்டல் கெயின்ஸுக்கு மட்டும் இந்த அப்ளிகபிலிட்டி டேட் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸுக்கு அப்ளிகபிலிட்டி டேட் வந்து 1 அக்டோபர்லேருந்து ஆரம்பிக்குது. சிலதெல்லாம் வந்து ஆக்சுவலாக அசஸ்மெண்ட் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயருக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். ஆனால் இது மட்டும் 23 ஜூலை. அடுத்த நாளே ஒருத்தர் சுடுதண்ணி வெந்நீரை வந்து காலில் கொட்டிண்டு நான் வந்து நான் ரெசிடென்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும் என்ன பிடிக்கணும் அவர் 20% நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாருங்க, நான் சொல்லலைங்க, சட்டம் வந்து 12.5%ன்னு சொல்லிடுது. அப்போ நான் ரெசிடெண்ட்டாக இருந்தால் நான் ரெசிடெண்ட்டுக்கும் 12 தான். ஸோ இது ஆக்சுவலி இட் இஸ் அட்ராக்டிவ். ஒரு 2-3 கேல்குலேஷன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து ஆக்சுவலி நாட் பெனிஃபிஷியல் ஃபார் த சிட்டி. எங்கே வந்து ப்ராப்பர்ட்டி ரைசஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே வந்து இந்த
சிஐஐ வந்து நாட் எஃபெக்டிவ். ஒரு கிராமமோ இல்லை ஒரு அந்த மாதிரி இடத்துல வந்து அதுக்கும் சிஐஐ அப்ளிகபிள். ஸோ அதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். இந்த சிஏஜிஆர்னு ஒன்று சொல்லுவோம், அதாவது கம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டுன்னு சொல்லுவோம். 2001-2க்கு 100 சிஐஐ, 2024-25க்கு 363. இந்த நம்பர், இந்த 100க்கும் 363க்கும் சிஏஜிஆரை கண்டுபிடிச்சிங்கன்னா 24 வருஷத்துக்கு 6% மீனிக்கு வரும். 6% ரிட்டர்ன் இமூவபிள் ப்ராப்பர்ட்டியில் போட்டால் ஆக்சுவலாக 6%க்கு மேலே க்ரோத் இருக்கும். எங்கே? சிட்டிலலாம், மெட்ரோலலாம். ஸோ அதனால் இந்த இண்டெக்ஸ் வந்து ப்ராக்டிக்கலி நாட் பெனிஃபிஷியல். ஓகே, இது யாருக்கு பெனிஃபிஷியல்னா கவர்மெண்ட்டுக்கு தான் பெனிஃபிஷியல். யாருக்கு பெனிஃபிஷியல்னா நான் மெட்ரோஸ், நான் சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலி பெனிஃபிஷியல். ஸோ அதனால் இது வந்து இட் இஸ் நாட் இட் இஸ் அன் அரித்மெட்டிக் எக்ஸசைஸ்ன்னு புரிஞ்சுட்டாங்க. இதை யாருமே வந்து கொஷின் பண்ணலை. பட் அது இந்தியா ஃபுல்லாக ஒரே ரேட்டு அப்படிங்கிறது, நாமளும் வந்து பல வருஷமாக எங்கள் அப்பாவும் அதே தான் கம்ப்யூட் பண்ணேன், நானும் அதே தான் கம்ப்யூட் பண்ணுறேன், பையனும் அதே தான் கம்ப்யூட் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு நாம் ஆயிடுது. இது நல்லது. சர்ஃபெக்ஸரில் சொல்லுவேன், கரை நல்லது. காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸை எடுத்தது என்னோட வியூ நல்லது. அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து டேக்ஸ் ரேட்ஸில் டிங்கர் பண்ணாலே போதும். ஓகே, குட். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரி, இமூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு 12% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வச்சாச்சு. அதனால் செக்ஷன் 112 வந்து எக்கச்சக்கமான சேஞ்சஸ். 112 மட்டும் இல்லை, 112A சேஞ்சு, 111A சேஞ்ச். அது என்ன? அதர் தான் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதர் தான் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி இனிமேல் வந்து இந்த லிஸ்டட் செக்யூரிட்டிஸில் சில செக்யூரிட்டிஸ்க்கு மட்டும்தான் அபவுட் 12 monthsனா லாங் டேர்ம், பிலோ 12 monthsனா ஷார்ட் டேர்ம். மற்றதெல்லாம் அபவ் 36 தான் லாங் டேர்ம், பிலோ 36னா ஷார்ட் டேர்ம். இப்படியெல்லாம் வந்து இருந்தது. இப்போது இனிமேல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஆன்சர் தான். லிஸ்டிங் ஆகிருக்கா, லிஸ்டிங் ஆகலையா. லிஸ்டிங் ஆன அத்தனை செக்யூரிட்டிஸும் ஒரே ஒரு மெத்தட் தான், 12 மாதம். ஸோ இட் கேன் பி அ லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டோட யூனிட்ஸாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டோட யூனிட்ஸாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரே நம்பர் தான் 12 months. 12 months தாண்டினா லாங் டேர்ம், சேம் 12.5%. பட் நீங்கள் ஒரு செக்ஷன் எடுத்தால் அதில் இந்த 111A and 112A கன்செஷனல் டேக்ஸ் ரேட் ஃபார் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இந்த கன்செஷனல் டேக்ஸ் ரேட் ஃபார் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் என்ன? எஸ்பெஷலி லிஸ்டட் செக்யூரிட்டிஸ்னால் 10% தான். ஸோ இப்போ வந்து டு ரேஷ்னலைஸ், அதனால தான் மேடம் வந்து இந்த ரேஷ்னலைசேஷனை வந்து பல தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லோரும் சமம். ஓ, ப்ராப்பர்ட்டி விற்றா 12%, இதுனா 10% அப்படிலாம் இல்லை. இங்கே ஷேரை விற்றாலும், லிஸ்டட் கம்பெனி ஷேரை விற்றாலும், லாங் டேர்ம் விற்றாலும் 12 தான். ஆனால் 12 ஆகிடுது. ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் ரேட்டை குறைச்சிருக்கேன், இங்கே ரேட்டை ஏற்றிருக்கேன். ஸோ இந்த இடத்துல எதையாவது செய்யணுமே. ஓகே, அங்கே வந்து ரேட்டை குறைச்சி இண்டெக்ஸேஷனை பிடிங்கிட்டேன், இங்கே ரேட்டை ஏற்றி எக்ஸம்ஷனையும் ஏற்றிட்டேன். ஸோ வி ஹாவ் அன் எக்ஸம்ஷன் அப் டு 1 lakh வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு நோ டேக்ஸ். அதை வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ டேக்ஸும் 25% இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், எக்ஸம்ஷனும் 25% இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஃப்ரம் 1 lakhலேருந்து 1,25,000 இன்க்ரீஸ். லிஸ்டடுக்கு. இப்போது அன்லிஸ்டடுக்கு வந்தீங்கன்னா, அன்லிஸ்டடுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா இந்த இனிமேல் வந்து நம்ம மெமரியை வந்து கொஞ்சம் அழிக்கணும்னு சொல்லக்கூடாது கஜினி மாதிரி. பட் வி ஹாவ் டு அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். ஓகே, வி ஹாவ் டு அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். 36 மாதத்தை இனிமேல் மறந்துடணும். இந்த ஒரு வருஷம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு பாதி வருஷத்துக்கு அதை ஞாபகம் வச்சுக்கணும், பாக்கி பாதி வருஷத்துக்கு வேறு மாதிரி பார்க்கணும். சரி, இப்போது கோல்டாக இருக்கட்டும், அன்லிஸ்டட் ஷேர்ஸாக இருக்கட்டும், அன்லிஸ்டட் டிபெஞ்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஷேர்ஸ், இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோட அன்லிஸ்டட் ஷேர்ஸ், இது எல்லாத்துக்குமே இனிமேல் அந்த 24 மாதம் தான் அந்த டைம் லைன். 24 months தாண்டிட்டா
தென் லாங் டேர்ம். ஸோ அகெயின் 12.5% தான் சேம் ரேட். ஸோ அதுக்கு கம்மியாக வந்துருதுன்னா தென் ஷார்ட் டேர்ம். ஸோ ஷார்ட் டேர்முக்கு என்ன, இந்த லிஸ்டட் செக்யூரிட்டிஸ்க்கு மட்டும் நம்ம இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து கன்செஷனல் டேக்ஸ் ரேட்டாக 15% கொடுத்தாங்க 111A. ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்க, அதையும் கொஞ்சம் ட்வீக் பண்ணி, என்ன இந்த தேனி மட்டும் இல்லை, சிட்டியை தவிர அவுட் சைட் சிட்டியில் அதர் தேன் நார்மல் சோர்ஸ் ஆஃப் இன்கம், விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்டு, கிரிப்டோ, ஷேர்ஸு, ஷேர் ட்ரேடிங்கு, ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு எல்லாத்துலேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக செபி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, இந்த கல்யாணமானவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லாஸ் வந்து கம்மியாக பண்ணுறாங்களாம். மேரீட் மென் தே மேக் லெஸர் லாஸஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, அண்டு அவங்களுக்கு ஃப்யூச்சரும் கிடையாது. அதனால தான் சரியா, இது நான் சொல்ல சரி சொல்லுங்கள் ரைட்டா. ஸோ இப்போது அந்த 15%ஐயும் 20% ஆக்கிட்டான். ஒய்? பிகாஸ் மோர் ஹெச்என்ஐஸும் அல்ட்ரா ஹெச்என்ஐஸ் தான் வந்து இந்த கன்செஷனல் டேக்ஸ் ரேட்ஸை பெனிஃபிட் அடைகிறாங்க 15%. ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எடுத்துருக்காங்க. ஸோ எடுத்துகிட்டு இந்த ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டுக்கு பின்னாடியும் வந்து பெரிய கதையை, அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வச்சுருக்காங்க. லாட் ஆஃப் டேட்டா பேஸஸ் தேர் பேஸ் பண்ணி தான் தே ஹேவ் டன் ஆல் தீஸ் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ அந்த 15%ஐயும் சாரி இப்படி மேலேயா சரி, அந்த 15%ஐயும் 20% ஆகிட்டேன். ஸோ அந்த ஒரே ஒரு ட்வீக் மட்டும்தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு. ஸோ அப்போ அன்லிஸ்டடில் நான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்தால் ஸ்லாப் ரேட்டு தான், அன்லிஸ்டடில் நான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டலாக இருந்தால் 12.5% தான். ஸோ இவ்வளோ தான் மொத்தமாக. இதை நீங்கள் அங்கங்கே பிட்டாக அங்கங்கே அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே சரி, இது ஒரு முக்கியமான சேஞ்சஸ்ஸு. 80Gயில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான், ஏன்னா மேபி இந்த வருஷத்துலேருந்து அதை கொண்டு வரலாம். என்எஸ்எஃப்னு ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குது 80Gயில், இந்த நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஃபண்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஃபண்டை வந்து இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல அவங்க. ஸோ அதனால் இந்த வருஷத்தில் அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க 80Gயில். நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று தே ஹேவ் ஆக்சுவலி இனிஷியேட்டட். ஸோ அதுக்கும் 80G அப்ளிகபிள் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸை கொண்டு வந்ததில் சில முக்கியமான சில சேஞ்சஸும் நான் சொல்கிறேன். பிளாக் மணி ஆக்ட்லேயும் அண்ட் இந்த ப்ரொஹிபிஷனாக பினாமி ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் ஆக்ட்லேயும் நிறைய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. என்ன நீங்கள் இந்த ITR 2 ITR 3 இதெல்லாம் ஃபில்அப் பண்ணும்போது தெரியும், கடைசியில் ஒரு ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூலுக்கு பேர் வந்து ஷெட்யூல் எஃப்ஏன்னு பேர், ஃபாரின் அசட்ஸ்னு பேர். சரி, அது தக்குண்டு தானே இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்ட்டு. ஏன்னா நிறைய காலம் இருக்கும், கிட்டத்தட்ட 13 சப் டேபிள்ஸ் இருக்கும். ஷெட்யூல் எஃப்ஏங்கிறது ஒரு ஷெட்யூலு, ஆனால் அதில் 13 சப் டேபிள்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டேபிளும் ஃபில்அப் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் சில மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ் இருக்குது, சிலது அப்படி ஆப்ஷன் அப்படி இல்லாமல் கொடுப்போம். இது யாருக்கு அப்ளிகபிள்னா ஆர்ஓஆருக்கு அப்ளிகபிள், ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு அப்ளிகபிள், ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு நாட் அப்ளிகபிள். People who are expat who come and settle down in India permanently, அவனுக்கு அங்கேருந்து பென்ஷன் வரும், அங்கே பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், ஆஸ்திரேலியாவில் வீடு இருக்கும், அதில் வாடகை வரும், அங்கே பேங்க் அக்கௌண்ட்டில் வாடகை கிரெடிட் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அங்கே ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து கைது போட்டிருப்பார், ட்ரஸ்டியாக இருப்பார், ஷேர்ஸ் இருக்கும், என்னென்னமோலாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து உட்காந்து எது குப்பை கொட்டுறேன், அங்கே வந்து சொத்து வச்சுருக்கல எல்லா டீட்டெயில்ஸும் கொடு. இந்த டீட்டெயில்ஸை கொடுக்கல அப்படின்னா, நான் வந்து எனக்கு ஃபாரினில் எனக்கு அசட்ஸ் இருக்குது ஆனால் நான் கொடுக்கல அப்படின்னா, கொடுக்க மறுத்தால் இன்கம் டேக்ஸ் சட்டத்தில் வந்து அதுக்கு எதுவும் சொல்லலை. ஆனால் செக்ஷன் 42 and 43
of the Black Money Undisclosed Foreign Income and Assets and Imposition of Tax Act 2015ல 10 லட்சம் ரூபா பெனல்டி. ஒருத்தர் கேட்டாரு, நான் ஒரு 8 வருஷமா ஒண்ணுமே சொல்லவே இல்லையே, சரி என்னதான் வச்சிருக்காங்க, ஒரு 2 பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, கொஞ்சம் டெபாசிட்ஸ் இருக்கு, சரி மொத்தமா வந்து எவ்வளவு ஆஸ்திரேலியன் டாலர் இருக்கும், அதெல்லாம் சேர்த்து ஒரு $8,000 இருக்குங்க, அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேபி ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வரும். நான் சொல்லலை. அப்போது வருஷம் சொல்லலை, வருஷம் பெனல்ட்டி, வருஷம் 10 லட்சம். இருக்கிற சொத்தே 4-5 லட்சம் தான், ஆனால் பெனல்ட்டி 10 லட்சம். ஸோ இது வந்து ஒரு அனாமலி மாதிரி இருக்கு. ஸோ அதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, சரி in case the foreign assets value, okay, movable and immovable, exceeds 20 lakhs, then only 42-43 of the Black Money Actல penalize பண்ண முடியும் அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இது ப்ரொஃபஷனல்ஸ்குள்ளே நாமளே வச்சுப்போம், இதெல்லாம் சொல்ல வேண்டாம், இல்லைன்னா சொல்ல மாட்டானுங்க அவங்க, இல்லையா? ஸோ அதனால் ஃபாரினில் அசட்ஸ் இருந்தால் எல்லாத்தையும் சொல்லிடுவோம், அதான் பெஸ்ட். ஆமாம், நீங்கள் ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட், ஆக்சுவல் காஸ்ட்டு தான், எல்லாமே காஸ்ட்டு தான். ரைட். அடுத்தது முக்கியமான ஒரு டேட்டா பேஸ். இது என்னன்னா, இன்கம்க்குன்னு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பிஸ்னஸ் இன்கமாக டிக்ளேர் பண்ணலாமா? பண்ணலாம். பண்ணால் என்ன அனுகூலம்? 30% டிடக்ஷன் மேலே நிறைய டிடக்ஷன் கிடைக்கும். இன்டர்நெட் சார்ஜஸ், போயிட்டு வந்த போக்குவரத்து, சம்பளம் கொடுக்கலாம். ஆமாம், நான் அவங்களாம் சொல்ல வேண்டாம். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் வந்த உடனே சிலதெல்லாம் எனக்கு புரியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் அஹமதாபாத்லேயும் சூரத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், அரே பாய் ये प्रोविजन आया है मुझे मालूम नहीं. அவங்க உட்காந்து 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அந்த ப்ரொவிஷனை வந்து எப்படி சர்க்கமெண்ட் பண்ணுறது கூட சொல்லுவான், எப்படி பிளான் பண்ணுறது போது கூட சொல்லுவான். यही है, वेरी आसान है, ठीक है, कुछ और कुछ समाचार चाहिए அப்படின்வான். ஆனால் இதே வந்து நான் சென்னையில் இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டால் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க, அது வேறு விஷயம். இது சூரத்தும் அகமதாபாத் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு தெரியும். ஓகே, இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, எஸ்பெஷலி ரெசிடென்ஷியல் ஹவுஸ், நம்ம இந்த ஒவ்வை சண்முகியில் ஒரு ஹவுஸ் ஓனர் இருப்பார், மணிவண்ணன், ரைட்டா? அதுதான் வந்து கமலஹாசனுக்கு வாடகை கொடுப்பார். அவர் வந்து டைவெர்ட் பண்ணுறதா சொல்ல, பயணி அங்கே பார்த்து நீங்கள் முதல்ல அங்கே போய் அவனை வாடகை வாங்குங்க அப்படின்னு சொல்லி டைவெர்ட் பண்ணி விட்ருவார். மல்டிபிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, எனக்கு என்னுடைய மெயின் ஆக்டிவிட்டியே வந்து ப்ராப்பர்ட்டி இன்கம் தான் அப்படின்னா, நான் வந்து அதை நான் என்னோடய பிஸ்னஸ் இன்கமாக நான் காமிக்கிறதுல தப்பில்லையே அப்படிங்கிறது ஒரு வாதம். அதை வந்து இத்தனை நாளாக வந்து கரெக்டாக வச்சுட்டு இருந்திருக்காங்க, அதை வந்து டிஸ்பியூட் பண்ணலை. இது மாதிரி டிஸ்பியூட் பண்ண சில 5-6 பாயிண்டெல்லாம் அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்கேன். அதை வந்து பீப்புள் ஆர் ஆக்சுவலி இன்கம் ஓரியன்டாக இருந்தால் அதை ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, என்னோட வியூ. பட் அசட் ஓரியன்டாக பீப்புள் ஆர் மிஸ்யூஸிங் இட் ஆர் அப்யூசிங் இட். ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் இன்கமாக காமிச்சிங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொடுக்க வேண்டாம், டீட்டெயில்ஸ் ஆஃப் டெனன்ட் கொடுக்க வேண்டாம். இதே ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிடும். ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டி எப்போ வாங்கினீங்க அந்த சோர்ஸும் வந்து கணக்கில் இருக்கணும் அப்படிங்கிறது இட் இஸ் அன்ரிட்டன் லா. ஸோ ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை நான் கொடுக்கலைன்னா எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் போகும்? இதை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவே வந்து இந்த ப்ரொவிஷன். ஸ்டெப் 1, மை வியூ இஸ், இந்த ப்ரொவிஷன் வந்து இப்போதைக்கு they have only applied for residential properties.
ஸோ ஐ ஹாவ் 40 ப்ராப்பர்ட்டிஸ். அந்த 40 ப்ராப்பர்ட்டிஸில் 32 ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியல், 8 கமர்ஷியல். கமர்ஷியல்லேருந்து வர ரெண்டல் இன்கமை நான் இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னும் காமிக்கலாம், பிஸ்னஸ் இன்கம்னு காமிக்கலாம். ஆனால் அந்த 32 ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிலேருந்து வர ரெண்டல் இன்கமை நான் இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு தான் காமிக்கணும். அதான் அமெண்ட்மெண்ட். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இனிமேல் இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் ஆமாம், அதில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்தா அடுத்த கேள்வி கேட்பீங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எப்போப்பா வாங்கினேன், சோர்ஸ் என்ன, கணக்கில் எப்போ வந்தது, யார் பேரில் இருக்குது, எல்லாம். முக்கியமான இன்னொரு விஷயம், ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் பேரில் இருக்கும், ரெண்ட் ஒருத்தர் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது எல்லாம் இனிமேல் இந்த வருஷத்துலேருந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஓகே, குட். ஸோ இத்தனை நாளாக அதை பிஸ்னஸ் இன்கமாக டிக்ளேர் பண்ணி, இன்கம்மை மட்டும் டிக்ளேர் பண்ணி டேக்ஸ் கட்டிட்டேன், வரி கட்டிட்டேன், ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வரி கட்டிட்டேனே அப்படின்ட்டு. இந்த வருஷத்துலேருந்து இட்ஸ் கோயிங் டு பி அ சேலஞ்ச், நாட் ஃபார் அஸ், சேலஞ்ச் ஃபார் த எஸ்எஸ்சி. 194 ஐஏல ஒரு முக்கியமான சேஞ்ச் கொண்டு வந்திருக்கான். இதை விட்டுடுங்க, இது சரியா இருக்கும், நான் பார்த்துக்கோங்க. 194 ஐஏல ஒரு சேஞ்ச், அதாவது டிடிஎஸ் ஆன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அது என்ன அப்படின்னா, எனி ப்ராப்பர்ட்டி whose sale price is above 50 lakhs, 1% TDS is applicable. இது ஆக்சுவலாக நீங்கள் வேர்டிங்ஸை படிச்சிங்கன்னா, டு த பர்சன் டு whom the payment has to be made when the payment or to his credit exceeds 50 lakhsங்கிற வார்த்தை வரும். அதை முடிச்சுட்டாங்க. ஸோ ஜெகதீஷுக்கு 40 லட்சம், வெங்கடேஸ்வரனுக்கு 40 லட்சம், 2 பேரும் பிரதர்ஸ். ஸோ 40 80 லட்சம். ப்ராப்பர்ட்டி அபவ் 50, ஆனால் டு த கிரெடிட் ஆர் டு த பேமெண்ட் இஸ் பிலோ 50. ஸோ நான் 1% பிடிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறேன். ஆடிட்டர் சொல்கிறார் 1% பிடியா, என்னையா நஷ்டமாக போகிறது, இல்லை பிடிக்கக்கூடாது. ஸோ அதுக்காக வந்த அமெண்ட்மெண்ட் தான் இது. அக்ரிகேட் அமௌண்ட் exceeds 50 lakhs, 1% applicable நஷ்டம். ஸோ ஈவன் இஃப் த இண்டிவிஜுவல் பேமெண்ட் is below 50 lakhs, 1% is applicable. முக்கியமான ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, பிளாக் மணி ஆக்டில் ஒன் மோர் சேஞ்ச். 231 கேபிட்டல் ஏ. 231 கேபிட்டல் ஏங்கிறது சர்டிஃபிகேட் ஃப்ரம் த இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி. இது 2 பேருக்கு அப்ளிகபிள். ஒன்று, சில எக்ஸ்பேட்ரியேட்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு சில வேலைகள்லாம் பண்ணிட்டு திரும்ப ஒரு வருஷம் 2 வருஷம் இருப்பாங்க, திரும்பிப்பாங்க. இருந்துட்டு அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு எல்லோரும் செட்டில் பண்ணிட்டு கல்யாணம்லாம் பண்ணிட்டு, ஓகே, எல்லா ப்ராப்பர்ட்டிலாம் விற்றுட்டு அப்புறம் போவாங்க. ஸோ தே ஆர் லீவிங் இந்தியா. அதுதான் முக்கியமான வார்த்தை. தே ஆர் லீவிங் இந்தியா. லீவிங் இந்தியானா பர்மனென்ட்லின்னு அர்த்தம். அப்போது அந்த கிளாஸ் என்ன சொல்கிறேன், தே ஹாவ் டு கெட் அ டேக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அண்டர் 230 வித்தின் பிராக்கெட் 1 கேபிட்டல். இது டேக்ஸ் கிளியரன்ஸ். பிகாஸ் விசா வாங்கும்போது பிஸ்னஸ் விசா இருக்குது, ஸ்டூடெண்ட் விசா இருக்குது, டூரிஸ்ட் விசா இருக்குது, வேரியஸ் H1 விசா, V1 விசா என்னென்னலாம் சொல்லுவாங்க. அதில் ஒன் பர்டிகுலர் விசா இஸ் யூ ஆர் கோயிங் பேக் டு யுவர் ஹோம் கண்ட்ரி ஆர் டு யுவர் country where you were resident. Then அவன் போயிட்டானா, அவ்வளோதான். அவன் ஏதாவது இங்கே பண்ணிட்டு போய் பாக்கி வச்சுட்டு போயிட்டானா, ப்ராப்பர்ட்டிலாம் விற்றுருக்காரு. ஸோ அதனால் டேக்ஸ் கிளியரன்ஸ் மேண்டேட்ரி. இல்லை அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன், பணம் NRO அக்கௌண்ட்டில் இருக்குது, பாக்கி இருக்குது, வேணா எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபார் தம் டேக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இஸ் மேண்டேட்டட். But there may be resident also who may leave India permanently. Okay, அங்கேருந்து பையன் கூட்டுருப்பான், பொண்ணு கூட்டுருக்கோம், அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கப்பா, இங்கே வந்துரு, அங்கே என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன், இங்கே வந்துரு. இல்லை ஒய்ஃப் இறந்து போயிடுவாங்க, இல்லை ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க, ப்ராப்பர்ட்டிலாம் விற்றுட்டு மொத்தமாக போவாங்க. ஸோ
even those who are residents who are going outside India will leave India. For them also 231 capital A is applicable. இதில் Black Money Act was not included. In case their investment is made in some Benamidar's name and some case is going on and they have a lead that this particular person is the real beneficial owner, then a case has to be initiated and recovery has to be made. அப்போ tax clearance certificateல Black Money Act வந்து கனெக்டே பண்ணலை. ஸோ 231A அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ tax clearance certificate includes clearance under the Income Tax Act and clearance under the Black Money Act. Good. சீனியர் வெங்கட்ராமன் சார் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் பற்றி சொன்னார். அற்புதமான, I will say it's one of the brilliant move of Government of India, especially with respect to Partnership Act. இந்த வருஷத்துலேருந்து நமக்கு நிறைய வேலைங்க இருக்கும். இது 2 இடத்துல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று, புக் ப்ராஃபிட் கம்ப்யூட்டேஷனில் இந்த 3 lakhs லிமிட்டு ஃபஸ்ட்டு 3 lakhsல 90%, 6 lakhsல 90% கொண்டு வந்திருக்காங்க. அது acceptable one because of the change in the prices. There was an anomaly. நார்மலாக வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சார் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கும் ப்ரைவேட் லிமிட்டுக்கும் என்ன வித்தியாசம், டேக்ஸ் ரேட் வித்தியாசம். டேக்ஸ் ரேட் வித்தியாசம்னு சொன்னாலும், டேக்ஸ் ரேட் கம்பெனிஸ் ஆக்டில் கம்மின்னு சொன்னாலும், அது 25% 30% பண்ணாலும் அவன் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு தான் போகிறான். கம்பெனியில் ரெமுனரேஷன் பே பண்ண, எதை பே பண்ணாலும் டைரக்டருக்கு டிடிஎஸ் உண்டு. ஆனால் இங்கே சேலரி, ரெமுனரேஷன், போனஸ், கமிஷன், இன்ட்ரெஸ்ட், இது எது கொடுத்தாலும் கிடையாது. இதெல்லாம் வந்து நான் யூடியூப்பில் பேசணுன்னா 2 பேர் ஃபோன் பண்ணி கேட்குறேன், நான் விட்ரா பண்ணாலும் டிடிஎஸ் உண்டா? டிராயிங்ஸ்க்கு கிடையாது. No TDS on drawings. So that is why the word that is used called credit to the capital account. Credit to the capital account. So அது எப்போ பண்ணுவீங்க சார்? கரெக்டாக சொன்னார். ஏன்னா இந்த ஃபிகரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதே வந்து டேக்ஸ் ஆடிட் முடியும் போது தான் ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்ட்னர்ஸோட இன்கமும் ஃப்ரீஸ் ஆகும். இது ஒரு பெரிய தலைவலி. இது ஆக்சுவலி இந்த விஷயத்த சொல்லியே டேக்ஸ் ஆகிட்ட கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுடும். ஏப்பா நீ என்ன தான் நீ வந்து டிடிஎஸ் பிடிக்க போகிற, சரி நீ ஏதாவது ஒரு டிடிஎஸ் வந்து பிடிச்சி முதல்ல கட்டிடு. ஸோ இஃப் யூ ஆர் பேயிங் எக்ஸஸ் ரெமுனரேஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இதில் 2 விஷயம் இருக்குது. ஏன்னா பர்மிசிபிள் ரெமுனரேஷன் ஒன்று இருக்கும். ஏன்னா இது ஒரு கொஷின், ஏன்னா இதை நீங்கள் கேட்பீங்க, சரி நான் வந்து ரெமுனரேஷன் கொடுத்தது 30 lakhs ஃபார் ஆல் த பார்ட்னர்ஸ் டுகெதர். ஓகே, 30 lakhsல நான் வந்து ஆக்சுவலாக 10% பிடிக்கணும். பிகாஸ் ஈச் பார்ட்னர்ஸ் இஸ் அபவுட் 20,000 rupees. ஸோ நான் வந்து 30 lakhsல 3 lakhs பிடிச்சிட்டேன். பட் ஆக்சுவலி நீங்கள் கம்ப்யூட் பண்ணும்போது 30 lakhsல 22 lakhs தான் பர்மிட்டட், ஐ மீன் allowed for deduction. 8 வந்து not deductible. So that will not dilute the provision of this 194T. Okay, so நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, கிரெடிட் கொடுத்துட்டீங்க. ஸோ அதனால் இது 8 lakhs வந்து டிசல்வ் தான் ஆகும். ஸோ இங்கே டிசல்வ் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் இங்கே டேக்ஸ் கட்ட போகிறீங்க, அங்கே வந்து டேக்ஸ் ஆகாது. ஸோ பட் அவனோட டேக்ஸ் அமௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆஃப் 10% ஆல்ரெடி இருக்கும். ஸோ இந்த ப்ரொவிஷன் தனி, அந்த ப்ரொவிஷன் தனி, டிசலவன்ஸ் தனி. So quite I'll say very brilliant move, very brilliant move by Government of India. இந்த 194Jவும் 194Cயும் இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளவு
அப்யூஸ் பண்ண முடியுமோ, மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அது ப்ரொஃபஷனல் ஒர்க் இல்லை, அது ஒர்க்கு தான். அது ப்ரொஃபஷனல் ஒர்க் இல்லை, அது ஒர்க்கு. ஸோ தெளிவாக அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. இப்போது ஒர்க் இன் 194C will not include the professional and the technical services. நான் அழகாக சொல்லிட்டேன். ஸோ தேர்ஃபோர் இனிமே இது ஒர்க்கு தான், அதனால் இந்த டெஃபினேஷனுக்குள்ளே அது வரலாம். ஸோ அதனால் 1% 2% ஆஃப் டிடிஎஸில் பெனிஃபிட் அடையலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு they have to be very careful with it. So 10% only will be applicable for professional fees or technical services. Then prohibition of Benami property transaction act. இது another முக்கியமான ஒரு சேஞ்ச். இது என்ன அப்படின்னா, there is a very interesting section. அது வந்து 53 subsection 2 of the prohibition of Benami property transaction act. அது என்ன, நான் வந்து ஒரு பொலிட்டீஷியன் ஆர் ஒரு பியூரோக்ராட்டு, என்கிட்ட ஹியூஜ் மணி இருக்குது, என் பேரில் நான் அசட்ஸ் வாங்க முடியாது. ஸோ நான் பினாமிதார் பேரில் வாங்குறேன். ஸோ முதல்ல யார் வந்து டேக்ஸ்மேன் கண்ணுக்கு படுவான் அப்படின்னா, நான் பட மாட்டேன், பினாமிதார் தான் கண்ணில் படும். ஸோ அவனை போய் நான் கேட்டேன்னா, எவ்வளோப்பா சம்பளம் வாங்குறேன்னா, வருஷத்துக்கு எல்லாம் சேர்த்து 2 லட்சம் தான் இருக்கும், ஆனால் அவங்ககிட்ட 10 கோடிக்கு அசட் இருக்கும். எப்படி வந்ததுன்னு சொன்னால் வாய் திறக்க மாட்டேன், யாருதுன்னாலும் வாய் திறக்க மாட்டேன், பிகாஸ் ஆஃப் லாயல்ட்டி. பட் செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, பினாமிதாருக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, த பெனிஃபிஷியல் ஓனருக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, 2 பேருக்கும் உண்டு. எவ்வளவு, அந்த ப்ராப்பர்ட்டியோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ, ஃபேர் மார்க்கெட் வேல்யூவில் 25% பெனல்ட்டி, ப்ளஸ் 1 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங். ஸோ 2 உண்டு. யாருக்கு உண்டு, பெனாமிதாருக்கும் உண்டு, பெனிஃபிஷியல் ஓனருக்கும் உண்டு. அவனை சொல்லுவான், நீங்கள் என்ன கைது பண்ணீங்க மயிலாட், நான் வேணா ஜெயிலுக்கு போகிறேன். அவனுக்கு ஒன்றும் பண்ணவும் முடியாது. ப்ராப்பர்ட்டியே சீஸ் பண்ணலாம், அட்டாச் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி போயிடும். சரியா, இவங்கிட்டேருந்து நான் வந்து 25% ஃபேர் மார்க்கெட் வேல்யூ பெனல்ட்டி வாங்க முடியுமா, ஒன்றும் முடியாது. ஸோ ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணலாம், அவனை தூக்கி ஜெயிலில் போகலாம். இது 2 தான் பண்ண முடியும். நான் பெனிஃபிஷியல் ஓனரை ஆக்சஸ் பண்ண முடியுமோ, முடியாது. ஸோ என்ன பண்ணுறது, 55 கேபிட்டல் ஏ அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. புது செக்ஷன். என்னது இது, நம்ம சினிமாலெலாம் பார்க்குற மாதிரி நேராக பினாமிதாரை பிடிச்சி உட்கார வச்சு, இதை பார் நீ அப்புறம் வர மாறிடு, யாருன்னு சொல்லு, உனக்கு பெனல்ட்டியும் கிடையாது, ஃபுல் இம்யூனிட்டி, 55 கேபிட்டல் ஏ, யூ ஆர் ஃப்ரீ, என்னன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடு. ஓகே, பாக்கி நாங்கள் பார்த்துக்கோம், ஆனால் சொல்கிறது உண்மையாக இருக்கணும். ஓகே, பாதி சொன்னால் இந்த பனிஷ்மெண்ட்டும் அந்த பாதி மட்டும் தான் கிடைக்கும், பாக்கி பாதி சொல்லாததுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. டு த எக்ஸ்டென்ட் டெண்டர்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் ட்ரூத், டு தட் எக்ஸ்டென்ட் ஒன்லி த ரெமிஷன் ஆர் இம்யூனிட்டி வில் பி கிவன். என்ன சார், அதுதான் அது வந்து அது ஜட்ஜ்மெண்ட்டு தான், ஜட்ஜ்மெண்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதெல்லாம் காயின் பண்ணியிருக்காங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் பினாமி ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் ஆக்டில் முதல் பிரம்மாஸ்திரம் எங்கேன்னு வரும் அப்படின்னா, செக்ஷன் 24 தான் பிரம்மாஸ்திரம் வரும். ஏன்னா அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு அம்பு முதல்ல எடுத்து அடிக்கணும். யாருக்கு முதல்ல அம்பு அடிப்பேன், முதல்ல ஒரு நோட்டீஸ் கொடுப்பேன். அந்த நோட்டீஸ் வந்து செக்ஷன் 24. ஸோ ப்ரொஹிபிஷன் ஆஃப் பினாமி ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் ஆக்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்ததுன்னா மேலே 24 பார்க்கணும். இந்த 24 செக்ஷன்னா டைம் பாம் டிக் ஆகிடுச்சு எனக்கு. ஆனால் இந்த நோட்டீஸுக்கு என்னைக்குள்ள ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த செக்ஷனில் சொல்லவே இல்லை. அதனால் அட்வொகேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கொடுக்குறேன்
டைம் கொடுங்க, கொடுக்குறேன். என்ன டைம் கேட்பேன், கொடுக்குறேன். நீங்கள் டைம் கேளுங்க, எவ்வளோ வேணால் கொடுக்குறேன், ஆனால் 3 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு அமெண்ட்மெண்ட். அண்ட் 4 மாதத்துக்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிடணும், இல்லைன்னா அட்டாச் பண்ண முடியாது. 3 மாதத்துக்குள்ளே நோட்டீஸ் கொடுத்த 3 மாதத்தில் பதில் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்த 4 மாதத்தில் ப்ராப்பர்ட்டி ப்ரொவிஷனலாக அட்டாச் பண்ணிடணும். ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட்னா சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் அட்டாச்மெண்ட்டுன்னு ஏறிடும். ஈஸி போட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டிலாம் சேலே பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து சில சேஞ்சஸ்ஸு. இதை தவிர சில இன்ட்ரெஸ்டிங்கான சேஞ்சஸும் வந்திருக்கு, அதையும் நான் சொல்கிறேன். முக்கியமாக எனக்கு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின்ஸுங்கிறதுனால சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அதுதான் இந்த பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்னால் தெரியும், கம்பெனி ஷேர் ஹோல்டருக்கு அலாட் பண்ணுறது. பைபேக்னா ஷேர் ஹோல்டர்கிட்ட திரும்ப கம்பெனி வாங்கிக்கும். இத்தனை நாள் என்ன ப்ரொவிஷன் அப்படின்னா, ஆக்சுவலி பைபேக்குங்கிறது நம்ம வந்து கிளாஸ் ரூம்லலாம் படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன சொல்லுவோன்னா, டிவிடெண்ட் கேன் பி கிவன் இன் மல்டிபிள் வேஸ். அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்டை அப்படியே எடுத்து பணமாக கொடுத்தா டிவிடெண்ட். அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்டை அப்படியே எடுத்து கொடுக்கும்போது அவங்ககிட்ட இருக்கிற ஷேரையும் வாங்கி கொடுத்துருவேன், அதுவும் டிவிடெண்ட் தான். ஸோ பைபேக் பண்ணாலும் டிவிடெண்ட் தான், பணமாக கொடுத்தாலும் டிவிடெண்ட் தான். ஸோ பைபேக் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் கிவிங் டிவிடெண்ட் அப்படிங்கிறது தான் அக்ஷரபோல் அப்படின்னும். அதாவது பிகினிங் இல்லை நம்ம கற்றுன்ற பாடம், அதே கான்செப்டை இப்போது பட்ஜெட்டில் கொண்டு வந்தாங்க. சரி, இத்தனை நாளாக பைபேக் எப்படி டேக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஷேரை வாங்கினா அந்த ஷேரில் என்ன கேபிட்டல் கெயினோ என்ன ப்ராஃபிட்டோ டு த ஷேர் ஹோல்டர், த கம்பெனி ஹாஸ் டு பே டேக்ஸ். இது என்ன அநியாயம்? இது பணம் நான் கொடுப்பேன், அதனால தான் நிறைய சொல்லும் கம்பெனிக்கிட்ட, சார் இந்த நான் ரெசிடென்ட் ஷேர் ஹோல்டருக்கு நாங்கள் கைட்டி விட்றலான்னு நினைக்கிறோம், என்ன பண்ணலாம்? இந்த ஷேர் ஹோல்டரை எனக்கு வேண்டாம், கைட்டி விட்டுடலாம், என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் 1, அவன் ஷேரை இன்னொரு ஷேர் ஹோல்டர் வாங்கிக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர். ஆப்ஷன் 2, பைபேக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது 2-3 கொடுப்போம். பைபேக் பண்ணால் என்ன ப்ரொசீஜர் கம்பெனிஸ் ஆக்டில், பைபேக் பண்ணால் என்ன டேக்ஸ் ஆகும், அதில் கடைசியில் டேக்ஸுக்கு வருவான். சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வித்தவன் டேக்ஸ் கட்டுவான், பைபேக் பண்ணால் வித்தவன் டேக்ஸ் கட்ட மாட்டான், கம்பெனி டேக்ஸ் கட்டும், வித்தவனுக்கு டேக்ஸ் எக்ஸம்ப்ட். சார் அது எதுக்கு நாங்கள் கட்டணும், இது எனக்கு வேண்டாம், அதுதான் நான் துட்டு கொடுக்குறோம், அவன் டேக்ஸ் கட்டிக்கிட்டோம். ஸோ இது வந்து பைபேக் ப்ரொவிஷன் வந்து இருக்குது. இது எங்கே வந்து வெரி பாப்புலர் அப்படின்னா, லிஸ்டட் கம்பெனிஸ் மோர் பாப்புலர். ஏன்னா பைபேக் பண்ண நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறையும், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறைய மார்க்கெட்டில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் டிசிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ₹1 தான், ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4200 இருக்கும். ₹1 ஷேர். நீங்கள் ₹1 ஷேர், ஒரு ஷேர் வாங்கணுன்னா 4600. அவங்களோட பைபேக்லாம் பார்த்தீங்கன்னா இட் would ரன் ஃபார் மினிமம் 2500 or 3000 crores பை அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சினேரியோவில் லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு இது வந்து ஒரு வயபிளான ஒரு ஆப்ஷனாக இருந்தது. பட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்லாம் they were not using this. ஸோ என்ன பண்ணிட்டாங்க இப்போது, பைபேக் ஆஃப் ஷேர்ஸ்னால் சரி எவ்வளோ வந்து பணம் கொடுக்குறேன், தட் வில் பி ட்ரீட்டட் அஸ் டிவிடெண்ட். இப்போது 100 ஷேர் வச்சுருக்கீங்க, நீங்கள் 100 ஷேர் வாங்கினது ₹40. ஸோ 100 × 40 4000. அந்த 100ல் 30 ஷேர் வந்து பைபேக் பண்ணுறேன். எவ்வளோ ரூபாக்கு? ₹500. ஸோ 30 × 500, ஸோ அது ஒரு ₹15000. 15000 டிவிடெண்ட் தான். அந்த டிவிடெண்டுக்கு 10% TDS. காஸ்ட் என்ன? அப்போ நீங்கள் அந்த ஷேர்ஸை கொடுத்துட்டீங்களே, ஆமாம் கொடுத்துட்டீங்களே, அப்போ கொடுத்தா கேபிட்டல் லாஸ் வரும்.
ஏன்னா சேல் ப்ரைஸ் கிடையாது, பணமாக வாங்கிட்டீங்களே டிவிடெண்ட். அப்போது ஷேர்ஸை கொடுத்துட்டீங்களே, ஷேர்ஸ் கொடுத்தா ஷேர் எக்ஸ்டிங்விஷ் ஆகிடும், கொடுத்த ஷேர் வில் பி எக்ஸ்டிங்விஷ்ட். ஏன்னா திரும்ப ரீஇஷ்யூ பண்ண முடியாது ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ அப்போது உங்கள் என்ன காஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரொபோர்ஷனேட்டாக இன்வெஸ்ட் பண்ணீங்களோ தட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அ கேபிட்டல் லாஸாக புக் பண்ணலாம். உங்கள் காஸ்ட்டை கேபிட்டல் லாஸாக புக் பண்ணலாம். செல்லிங் ப்ரைஸ் இஸ் 0 அண்ட் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். எத்தனை வருஷத்துக்கு? அதே 8 வருஷத்துக்கு. ஸோ ஃப்யூச்சரில் எதாவது கேபிட்டல் கெயின்ஸ் வந்தால் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 30 ஷேர் பைபேக் பண்ணிட்டீங்க, கொடுத்துட்டீங்க. பாக்கி 70 ஷேரை மார்க்கெட்டில் விற்று கேபிட்டல் கெயின்ஸ் ஆனால் அந்த கேபிட்டல் கெயின்ஸில் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து ஒரு 6 இடத்துல வந்து அமெண்ட்மெண்ட். செக்ஷன் 222ல் டீம்டு டிவிடெண்டில் 222 ABCD தான் இருக்கும். எஃப்னு ஒரு செக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கே சொல்லியிருக்கேன், பைபேக்கில் நீங்கள் என்ன பேமெண்ட் கொடுத்தாலும் அது டிவிடெண்ட். என்ன பேமெண்ட் கொடுத்தோம் இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் அங்கங்கே மேடம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நிறைய இடத்துல. முக்கியமான ஒரு ரிசர்ச் வந்து ஆக்சுவலாக கன்வீனர் அண்ட் டெப்யூட்டி கன்வீனருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, இன்னொரு 2 hours செஷன் 3 hours செஷன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஏன்னா இந்த எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதை கடித்து கொதறி துப்ப முடியுமோ அந்த ப்ரொவிஷன்ஸை அவ்வளோ பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்து இன்னும் வந்து அந்த பழைய ப்ரொவிஷனில் இருக்கான். ஐயையோ நான் வந்து பண்ணவே இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி ப்ரொவிஷன்ஸை நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டேன். சரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் தப்பாக போட்டீங்க, இந்த ரெஜியூம் வருது அந்த ரெஜியூம் வட்டி அப்ளிகேஷனே போடலை, இது மாதிரி லாட் ஆஃப் ஆமாம் நீங்கள் பண்ணலை, பட் யூ ஆர் ஆல் ஜென்யூன். அந்த எண்ட் ஆஃப் த டே ஜென்யூனிட்டி ஒன்லி வில் ஃபோக்கஸ். ஸோ நான் நிறைய உள்ளே போகலை, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மட்டும் ஐ வில் கிவ் அ ரெஸ்ட். We had this 1023C regime, இது ஒரு ஃபஸ்ட்டு ரெஜிம், அண்ட் the 11 to 13 regime. இந்த 2 ரெஜிமும் நிறைய காமன் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதே இன்ஸ்டிடியூஷன் தான், அதே சேரிட்டபிள் தான். இப்படி நீங்கள் போனோன்னா அது கிடைக்காது, அப்படி போனால் இது கிடைக்காது. இது மாதிரி இது எப்படி இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தீங்களே. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து கோர்ட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, நான் வந்து 2023C பெனிஃபிட் நான் அவைல் பண்ணோம், ஏன்னா நீங்கள் கர்டெயில் பண்ணுறீங்க. ஏன்னா இதெல்லாம் டிபேட் நடந்திருக்கு இப்போ பேக் எண்டில். ஸோ என்ன நீங்கள் கர்டெயில் பண்ணுறேன், நான் இந்த ரூட்டில் போயிட்டேன், எனக்கு அது வேணும் அப்படிங்கிறபோது ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இப்போது இந்த 2 ரெஜிமும் வந்து ஓரளவுக்கு ரெண்டுமே ஒன்றா கொண்டு வராங்க. அது எப்படி கொண்டு வர முடியும்? 2 செக்ஷன் ஒன்றாக்க முடியாது. அதனால் ஒரு செக்ஷனை வந்து சன்செட் கிளாஸ் ஆக்குறாங்க. ஸோ 1023Cயில் 4 செக்ஷன் வில் பிகம் சன்செட். ஸோ இட் வில் பி ஃபார் எவர் டெலீட்டட். பட் அது இந்த 1 Octoberலேருந்து அது வராது. 1 Octoberக்கு அப்புறம் 1023C அப்ளிகபிலிட்டியே இருக்காது. ஸோ இந்த வருஷம் மட்டும்தான் ரிட்டர்ன் வில் பி த லாஸ்ட் ரிட்டர்ன் அண்டர் 1023C. அதுக்கப்புறம் நீங்கள் மறந்துடும். ஸோ அதனால் இப்போ தான் ரீசெண்டாக இன்ஸ்டியூட் வந்து ஒரு டெக்னிக்கல் கைடன்ஸ் நோட்லாம் இன்ஸ்டியூட் அனௌன்ஸ் பண்ணிட்டு 1023 அதையும் திரும்ப ரிவைஸ் ஆகும். அதுவும் ரிவைஸ் ஆகும். ஸோ இது வந்து முக்கியமான சில சேஞ்ச். இந்த சேஞ்ச் பண்ணும்போதும் அவங்க போன வருஷம் 1 October 2023 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது 1 October 2024 அப்ளிகபிள் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு வருஷம் நடுவில் நான் வந்து டிலே பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்காம போயிடும் அப்படின்ட்டு. ஸோ மேபி சில டைப்போகிராஃபிக்கல் ஆர் டேட் ரிலேட்டட் மிஸ் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் பொறுமையாக இன்னொரு 1 month வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா சில ஃபைன் டியூனிங் கூட நடக்கலாம் இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸில். ஸோ அதனால தான் இந்த ஏரியா மட்டும் ஹேஸ் டு பி கான்சன்ட்ரேட்டட் செப்பரேட்லி ஐட்டம் பை ஐட்டம். ஓகே, ரைட். அடுத்தது முக்கியமான இன்னொரு பாயிண்ட், இந்த 80CCD பென்ஷன் ஸ்கீம் கான்ட்ரிபியூஷன்.
பென்ஷன் ஸ்கீம் கான்ட்ரிபியூஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன் ஸ்கீமாக இருந்தால் 14% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஆனால் அதர் தேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால் 10% தான் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் எம்ப்ளாயர். ஸோ லாஜிக் என்னென்னா, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுவார், அதை இன்கமாக எடுத்துக்கணும், அப்புறம் டிடக்ஷனாக நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப முக்கியம், இந்த 10% ஆஃப் த பென்ஷன் ஸ்கீம் வந்து அட் பார் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு 14% ஆக்கிட்டேன். ஸோ 14% ஆக்கிட்டு இது இட் வில் பி இன்க்ளூடட் இன் இன்கம் அண்ட் டிடக்டபிள். நீங்கள் இன்க்ளூடட் இன் இன்கம் அண்ட் டிடக்டபிள் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான், ஒன்லி தோஸ் ஹூ ஆர் எலிஜிபிள் அண்டர் த நியூ ரெஜிம் அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ தட் மீன்ஸ் 10% வரைக்கும் எலிஜிபிள், எக்ஸஸ் 4%க்கு நாட் எலிஜிபிள், தோஸ் ஹூ ஆர் ஆப்டிங் ஃபார் நியூ ரெஜிம். ஸோ இது ஓல்ட் ரெஜிம். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாம் ஆஸ் அ ப்ரொஃபஷனல். பட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஒன்லி ஃபார் சேலரிட் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் மட்டும்தான். தென் இந்த டெலீஷனில் ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸில் நிறைய செக்ஷன் டெலீட் பண்ணணும், ஒரு செக்ஷன் இன்னொன்று டெலீட் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 2023 தான் ரூல் நம்பர் 11 UA சப் ரூல் 2ன்னு ஒன்று புதுசாக அந்த ரூலையே ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ரூல் வந்துடும். அதில் நான் ரெசிடென்ட்டுக்கு நீங்கள், அதாவது அந்த செக்ஷன் என்ன அப்படின்னா 56(2)(7)(b)ங்கிறது, இஃப் 10 ரூபீ ஷேர் இஸ் இஷ்யூட் அட் say fair market value 50 rupees அப்படின்னா, if you are issuing that 150 rupees, so then 150 rupeesக்கு 50 rupees gap வந்து 100 rupees premium. That premium is taxable in the hands of the company who is receiving company. ஸோ இது வந்து இட் வாஸ் அ டெட்டரன்ட். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, எல்லாரும் வந்து ஒன்றும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வேல்யூவேஷன் பண்ணும், இல்லை தே ஷுட் பி ரெடி டு பே டேக்ஸ். ஸோ அப்போ இன்வெஸ்டார் உள்ளே வரமாட்டான். இன்வெஸ்டாருக்கு வந்து ஓ இது நல்ல ப்ராடக்ட், இது நல்ல பிஸ்னஸ், இது வேல்யூவேஷன் நான் கொடுக்குறேன், இதுக்கு நான் விலை கொடுக்குறேன், இது 10 ரூபா ஷேர் 10,000 ரூபா கொடுக்குறேன், அது கம்பெனியை டேக்ஸ் பண்ணால் அப்போது ஹூ இஸ் எ ஷேடோ பார்ட்னர் இன் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்? கவர்மெண்ட் தான். ஸோ நீங்கள் என்னத்தான் ஒரு சைட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் டேக்ஸ் இட் ஷேர் இன் த ஃபார்ம் ஆஃப் டேக்ஸ். கம்முன்னு உட்காந்துட்டே டேக்ஸ் வாங்குது. ஸோ இது அப்போ வேல்யூவேஷனில் பீப்புள் ஹாவ் டு நெசசரிலி ட்வீக் இட். நான் டிசைட், பிகாஸ் மார்க்கெட் வேல்யூவேஷனுங்கிறது நான் டிசைட் பண்ணுவேன். மார்க்கெட் வேல்யூ நான் ஐம் ரெடி டு பே ஹையர் ப்ரைஸ், அதர் பர்சன் இஸ் ரெடி டு பே ஒன்லி லோவர் ப்ரைஸ். ஸோ ஐ வில் டிசைட் வாட் இஸ் த வேல்யூ இஸ். ஸோ தென் வை கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு டேக்ஸ் இட். ஸோ இந்த டிபேட் வந்து ஓடிண்டே இருக்குது. பார்த்தாங்க கவர்மெண்ட்டு, இந்த செக்ஷன் இருந்தால் தானே இது தூக்கிடு. ஓகே, இந்த செக்ஷனுக்கு லைஃபே இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் இல்லை, லாஸ்ட்டு. ஸோ மேபி என்ன ஆகும்னா, இந்த வருஷம் வந்து நிறைய ப்ரொப்போசல்ஸ் நடக்கும், நிறைய டிசைனிங் நடக்கும். டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எப்போ நடக்கும்? ஆமாம், ஏப்ரல் 2025 நடக்கும். பார்த்தோம், நிறைய எஃப்டிஏ வரப்போகிறது ஏப்ரல். ஓகே, thousands of crores. ஒரே ஒரு செக்ஷன் சேஞ்ச் தான், அவ்வளவு மாற்றங்கள். 56(2)(7)(b). 56(2)(7)(b). இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்ஷன். அந்த செக்ஷனை வந்து அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ESOP, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான். எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், அதில் நிறைய வரும். ESOPனா என்ன? எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்னா கம்பெனி, நீங்கள் எம்ப்ளாயி, நான் ஒரு 10 ரூபா ஷேரை மார்க்கெட் வேல்யூ 700 ரூபா, நான் உங்களுக்கு 500 ரூபா கொடுக்குறேன், இல்லை 200 ரூபா கொடுக்குறேன். ஸோ நீங்கள் 200 ரூபா கொடுத்து ஷேரை வாங்கிக்கோங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 700 and 200, 500 will be taxable perquisite in your hands because 200 you have paid. இது ESOP. நான் வந்து நீங்கள் 200 ரூபா கொடுக்கறதுக்கும் தயாராக இல்லை, 700க்கும் 200க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 500 ரூபாய்க்கு டேக்ஸ் கொடுக்கறதுக்கும் தயாராக இல்லை. Hey, I'm coming here, I'm giving my intellectual work, why should I pay tax? Why should I pay you? Why should I buy shares?
நான் உனக்கு வேலை பண்ணுறேன், சம்பளம் கொடு, காசு கொடு, காசு கொடுக்குற காசுக்கு நான் டேக்ஸ் கட்டுறேன். இது இந்த காசு கொடுக்காம வெறும் பேப்பரை கொடுத்து என்னை வந்து ஏமாத்தாரு. ஓகே, சரி, ஓகே, நியாயமாக கேட்குறேன். உனக்கு ஈஸா ஃப்ரீயாக கொடுக்குறேன். 10 ரூபா ஷேரு, மார்க்கெட் வேல்யூ 700 ரூபா. ஆனால் யூ ஆர் நாட் பேயிங் எனிதிங். I am gifting it to you. It is not ESOP. It is not employee stock option. It is not sweat. It is gift. Sweat na company side la vera provision. ESOP na vera provision 60 to 1C. Company side irukkaravanga clarify பண்ணிக்கங்க. சரியா? ஸோ நான் வந்து ஃபர்தர் இஷ்யூ ஆஃப் கேபிட்டலும் 62 நான் கிஃப்ட்டு, நான் யார் கிஃப்ட்டு? நான் இஷ்யூவே பண்ணல ஷேர்ஸு, எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கும் டைரக்டர் ஷேர்ஸை நான் வந்து கிஃப்ட் பண்ணுறேன். நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் கிடையாது, கிஃப்ட். இது வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸா? இதுவும் நான் வந்து ஒரு டிசைன்லாம் பண்ணி ஸ்கீம்லாம் பண்ணி கொடுப்பேன். இன்னாருக்கு மட்டும் ஷேர்ஸ் ஃப்ரீ அப்படின்னு. இது கோர்ட் வரைக்கும் போச்சு. டேய், நீ ஸ்டாக் ஆப்ஷனுங்கிறத விளையாடுற, இது ஸ்டாக் ஆப்ஷன் மாதிரியே ஸ்கீம் தெரியல, ஆனால் ஸ்டாக் ஆப்ஷன். அப்போனா 700 ரூபாக்கும் 0க்கும் டிஃப்ரென்ஸ், 700 ரூபாக்கும் நீ வந்து டேக்ஸ் கட்ட அப்படின்னு ஆர்டர். அப்புறம் நேரம் மேலே போய் நோ அண்டர் செக்ஷன் 47 ட்ரான்ஸ்ஃபர் மீன்ஸ் அப்படிலாம் டிஃபைன் பண்ணி நோ ட்ரான்ஸ்ஃபரில் வந்து கிஃப்ட் வில்லு ஆர் இரிவோக்கபிள் ட்ரஸ்ட் வந்து அது வந்து ட்ரான்ஸ்ஃபரே இல்லைன்னு போட்டிருக்கு. நான் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணல, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தானே நீ வந்து டேக்ஸ் பண்ணுவேன், அதனால் கிடையாது அப்படின்னு டிசிஷன்லாம் வாங்கிட்டேன். ஸோ உனக்கும் பெப்பே, எல்லாருக்கும் பெப்பேன்ட்டு எல்லா டிசிஷன்ஸையும் நலிஃபை பண்ணி ஒரு அமெண்ட்மெண்ட். இனிமே கிஃப்ட்டுன்னு சொன்னா, வில்லுன்னு சொன்னா, இரிவோக்கபிள் ட்ரஸ்ட்டுன்னு சொன்னா நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கணும். நேச்சுரல் மீன்ஸ் பிளட் ரிலேஷன் இருக்கணும். அப்பா பையனுக்கு கொடுக்கலாம், பொண்ணுக்கு கொடுக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கொடுக்கலாம், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கொடுத்தாங்கன்னா ஓகே, சரியா? ஸோ அதே மாதிரி ஃபாதர் இன்லா கொடுக்கலாம், மதர் இன்லா, அந்த மாதிரி பிளஸ்டாக இருந்தால் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன். இது நேச்சுரல் இல்லை. ஸோ அதனால் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கும் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப்க்கு மட்டும்தான் இந்த கிஃப்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் ஆகும். அப்படின்னா என்ன? இனிமே ட்ரஸ்ட்டு கிஃப்ட்டுன்னு யாருக்கு கொடுத்தாலும் டேக்ஸபிள். ட்ரஸ்ட்டு கிஃப்ட்டுன்னு, ட்ரஸ்ட்டு தானே, அவங்க 8 கோடி கொடுக்குறாங்க, நான் உங்களுக்கு 1 கோடி கிஃப்ட்டு கொடுக்குறேன். அப்ளிகேஷன் நான் எழுதிடுவேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்கினீங்கல்ல உங்களுக்கு இருக்குது. 50,000க்கு மேலே 56(2)10 டேக்ஸ் அப்படி வச்சுட்டா. 47 அந்த வார்த்தை அந்த கிஃப்ட் வில்லன் இரிவோக்கபிள் ட்ரஸ்ட்டை வந்து ஜெனரலைஸ் பண்ணாங்க. அதை இப்போ கர்டெயில் பண்ணிட்டாங்க. நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அப்படின்ட்டு. நல்ல கேள்வி தான். யாராவது ஒருத்தர் போய் கேட்கணும், மை லார்ட் நேச்சுரல்னா என்ன? எது? கம்பெனி கிஃப்ட் கொடுக்கல. கம்பெனி எப்படி கொடுக்கும்? டைரக்டர் தான் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் வேற மாதிரி வரீங்க, சரியா? அப்போனா அது நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷனில் கொடுக்குறீங்க, சரியா? அவங்களுடைய அப்போ அந்த அம்மா வந்து கத்தும் வீட்டில் வந்து, நான் பண்ணுற சர்வீசஸுக்கு நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணாமல் உங்கள் அன்பு தான் நீங்கள் வந்து காமிக்கிறீங்க, நான் ஆஃபீஸில் பண்ண ஒர்க்குக்கு நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சண்டை தான் வரும். சரி, ரைட். அஃப்கோர்ஸ் டைரக்ட் டேக்ஸ் விவாத் த விஸ்வாஸ் ஸ்கீம். ஓகே, ஸோ 2.0 will be coming. ஸோ அது நம்ம செப்பரேட்டாக ஒரு ஸ்கீம் போட்டுக்கலாம். அதே தான் ரிப்பீட், நோ ஸ்பெஷல் சேஞ்ச் இன் தட். இதை
கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள். ஒரு டயலாக் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடக்குது. ஹஸ்பண்ட் தூங்க போகிறார், ஒய்ஃப் கேட்க சொல்கிறேன், என்னங்க அந்த அம்மா வந்து இந்த மனுஷன் தூங்கவே கூடாது, ஏதாவது சொல்லி வந்து அவர் தூங்க விடாமல் பண்ணணும். என்னங்க நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா படுத்துறது. சரியா? ஆமாம். அது மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்கக்கிட்ட டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. ரைட்டா? நாம் எங்கே பெட்ரோல் போடுறோம், ஓகே, ஏன்னா இன்னும் பெட்ரோல் போடும்போது அந்த நம்பரை இப்போ கீப் பண்ணிடுறாங்க. நம்பர் வைஸாக கூட டேட்டா எடுத்துடலாம் இப்போ. ஓகே, அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஹியூஜ் டேட்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கங்கிறது ஆக்சுவலாக சொல்லதும் சொல்ல மறந்ததும், எது சொன்னதும் 26 ஏஎஸ்எல் இருக்கிறது, சொன்னதும் சொல்ல மறந்ததும் நிறைய இருக்குது. தே ஹேவ் ஹியூஜ். ஸோ அதனால் மேடமுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸோ அஸ்எஸ்சியோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்வீக் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ மோர் பீப்புள் ஆர் they want to evade law, the law will become more stricter and stronger like this. ஒரு அப்பாக்கும் பையனுக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. பையன் கேட்குறான், அப்பா எனக்கு ஒரு டவுட். என்னது? இந்த ஜனவரி மாதம் வந்து ராமர் கோயிலெலாம் நிறுவனாங்க, எனக்கு இந்த ராமாயணத்தில் ஒரு டவுட்டு. சத்தியாயுகத்தில் ராமர் வந்து அவருடைய அப்பா பேச்சு, தசரதனோட பேச்சை கேட்டார். அதனால தான் அவருக்கு வந்து மோட்சம் கிடைச்சது. அதே மாதிரி திரேதாயுகத்தில் பக்த பிரகலாதர், அவர் வந்து அவர் அப்பா பேச்சே கேட்கல, அதனால் அவருக்கு மோட்சம் கிடைச்சது. இப்போ இது கலியுகம். தெளிவாக சொல்லு, நான் வந்து உன் பேச்சை கேட்கணுமா வேண்டாம்? அப்போ சொல்கிறாரு, see, good question my son. In the interest of both of us, if you want harmony in family, we both should listen to your mother. Okay? So, let us open the books, act book, and read between the lines before we take a call and advise our clients. Thank you very much. Special thanks to Jagdish and Venkateswaran. Before I hand over, I want to make one very important point here. Mr. Jagdish, R Jagdish, முதல்ல பெரிய மனசு வேணும். இந்த மாதிரி ஒரு ஏசி ரூம், சவுண்டு ப்ரூஃபான ரூம், ஓகே, ஆடியோ சிஸ்டத்தோட, ஒரு எக்ஸலண்ட் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம். ஏன்னா ஒரு நியூ பேபி, தேனி சிபிஇ ஸ்டடி சாப்டர் நியூ பேபி, அந்த பேபி சாப்டருக்கு இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் வந்து நான் எதிர்பார்க்கல. ஸோ அண்ட் எனக்கு எந்த சிபி ப்ரோக்ராம்லேயுமே எனக்கு எப்போவுமே இருக்கும், நான் இந்த ஹாலுக்குள்ளே போகும்போது இந்த ஃபுட்வேர்லாம் விட்டுட்டு உள்ளே போகணும் அப்படின்ட்டு. இட்ஸ் அ வெரி குட் practice brought by Jagdish, and a big round of applause to Jagdish for this gesture. And I wish THENI CPE chapter should scale more heights and more programs like this. Only will bring all of us together and also make the subject also interesting. Thank you very much. They will not have the capacity to form a trust and hold the ESOPs in interest and operating. In that case, in one or two cases, what has happened is some part of shares are kept aside. And as you said, the director is holding those shares for ESOP. So the day it is kept aside, it is at one value.
maybe 2-3 years down the line, when he's passing it on to the employee as a ESOP, maybe 100 shares he's keeping, 20 shares he's giving to some employee. Then what is the impact of the capital gain in that transaction, where director is transferring shares to that particular employee? Actually, Have the share book, what we call register of members. ஒரு டைரக்டர் பேர் வந்து அனந்தராமன் அப்படின்னா அனந்தராமன் ஷேர் ஹோல்டர், அனந்தராமன் எஸ்க்ரோ ஷேர் ஹோல்டர் அப்படின்னு ரெண்டாக வச்சுக்கலாம். ஸோ ஹீ இஸ் ஒன்லி அ ட்ரஸ்டி ஃபார் சம் அதர் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அன்டில் ஏன்னா அந்த வெஸ்டிங்னு நடக்கும். இது எப்படின்னா இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு போர்ஷனாக கொடுப்பாங்க. சில கம்பெனிலாம் என்ன சொல்கிறேன், நீ எப்போ வேணால் வெளில போய்க்கோ, நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு. அது ஒரு மாடல். இன்னொரு மாடல், இல்லை நான் அலாட் பண்ணிடுறேன், ஆனால் நீ வெளியில் நீ 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் இல்லை 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் உனக்கு வந்து அது கிடைக்கும், இல்லைன்னா அது வந்து எங்ககிட்டே தான் இருக்கும், நான் இஷ்யூ பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. ஸோ இது எஸ்க்ரோ அக்கௌண்ட்டாக வச்சுக்கணும். அதனால் அதுக்கு நீங்கள் ஒரு போர்டு ரெசல்யூஷனை போட்டு இது வந்து இட் இஸ் பீன் ஹெல்டு பை ஒன் ஆஃப் த டைரக்டர் ஆன் பிஹாஃப் ஆஃப் தம் டில் த பர்டிகுலர் ப்ராசஸ் ஆஃப் 3 இயர்ஸ் வெஸ்டிங் இஸ் ஓவர் அப்படின்னு வச்சுட்டு ஆஃப்டர் தட் இட் வில் பி transferred from this ledger account to that ledger account. So on the message for the constitution, we show that whatever he has written. Yes, exactly. ஆமாம். எஸ், ஏன்னா இதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி பண்ணுறது இட் இஸ் ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி இட் வில் பி டஃப். ஐ மீன் இட் வில் பி அ காஸ்ட். ஸோ தேர்ஃபோர் எஸ்க்ரோ அக்கௌண்ட்டா. ஸோ ஐ வில் பி எ ஷேர் ஹோல்டர், I will also be representing a group of shareholder. அப்படி கூட அதுதான் நீங்கள் ரெசல்யூஷன் காமிக்கணும். ஸோ அது ஹாவ் அ 1 page 2 page ரெசல்யூஷன், தட் வில் பி பெஸ்ட். அந்த ட்ரஸ்ட்டோட அதே மாதிரி சில மாடல்ஸை போட்டு மினிமலாக ஒரு 5-6 பாயிண்ட்டை மட்டும் போட்டு ஐ எம் ஒன்லி ஹோல்டிங் இட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாகவும் எடுத்துக்கணும்னு அது பண்ண முடியுமா சார்? அந்த மாதிரி அதான் கமர்ஷியலுக்கு இப்போ இருக்கிற அமெண்ட்மெண்ட்டில் ப்ரப்போஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து ஒன்லி ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் அது மட்டும்தான் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் மீன்ஸ் வாட் இஸ் அ கராலரி, இஃப் இட் இஸ் அ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி you are at your will to either show it as a business income or income from house property. What is இது applicable only from 1st April 2025 தான். வராது. லாஸ்ட் இயர்லேயே கொடுத்துடலாம். எஸ், up to 31st of March 2025 வரைக்கும் அப்ளிகபிலிட்டி கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ப்ரொவிஷன் இந்த இயருக்கு இந்த லாஸ்ட் ப்ரொவிஷனுக்கு அப்ளிகபிள் இல்லை தான். டெக்னிக்கலாக பேசணும்னா ஃபர்தராக தான் அப்ளிகபிள். அந்த அதனால தான் சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஒன்லி ஃப்ரம் 1st April 2025. அதில் இது ஒன்று. அதனால் பிளான் பண்ணலாம். இது ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்து இன்னும் கவர்மெண்ட் கிட்ட ஆன்சர் இல்லை. ஒன்று, what is the number of charitable institutions and non-profit organizations in our country? இது ஒரு கேள்விக்கு சிபிஐ வந்து அதாவது அது ஒரு பேக்ரவுண்டில் இட் பிகேம் அ பிக் இஷ்யூ. இட் வெண்ட் அப் டு சிபிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு ஒரு டிஸ்க்ரீட்டாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய அமெண்ட்மெண்ட்லாம் வந்துச்சு. ஏன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இங்கே யூபி, பீகார் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா தமிழ்நாடு விட்டுருவோங்க, நம்மலாம் இங்கெல்லாம் வந்தால் டாக்குமெண்ட்லேருந்து எல்லாம் கேட்போம். அங்கே எப்படின்னா அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பார், वहाँ एक ग्रीन कलर शर्ट वाला वहाँ रखेगा, वहाँ जाओ तुम्हें 80G मिलेगा, 12AA मिलेगा, सब कुछ मिलेगा. நேராக போகணும், ட்ரஸ்டி டீடை மட்டும் கொடுத்துடணும். கப் சாஹியே அப்படின்வா, 2 दिन लेके आओ, एक 10,000 दो அப்படின்னு அழகாக வந்து அந்த க்ரீனிங்க்கெலாம் போட்டு ஓகே டைப்லாம் பண்ணி பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து எப்படி 80G இருக்கும், எப்படி 12AA இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போல்லாம் மேனுவல்.
மெக்கனிஸ்ட் கிடையாது அந்த சமயம். அந்த மாதிரி நிறைய ட்ரஸ்ட்டு வந்து அவங்கெல்லாம் எக்ஸம்ஷன் எல்லாம் ரிட்டர்ன்லாம் வேறு ஃபைல் பண்ணி டிபார்ட்மெண்ட்டு எக்ஸம்ஷன்ஸ்லாம் கொடுத்துருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ஆன்லைன் சிஸ்டம் வந்தது. ஆன்லைன் சிஸ்டம் வந்ததுக்கு காரணமே வந்து அவங்கக்கிட்ட ஃபைலே இருக்காது, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த ஃபைலே இருக்காது, ஆனால் ரிட்டர்ன் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு ஏன்னா இந்த ஆடிட்டில் query கேட்டான், அதனால் எதுவுமே போட அவங்களால சொல்ல முடியல. எல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஆடிட் query போட்டு தான் நிறைய அந்த அமெண்ட்மெண்ட் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்ததுக்கு காரணமே தான். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் போச்சு. சரி, எவ்வளோ தான் என்ஜிஓஸ் இருக்குது, என்பிஓஸ் இருக்குது, எவ்வளோ இதில் ரிஜிஸ்டர்டு, எவ்வளோ அன்ரிஜிஸ்டர்டு, எவ்வளோ ஜென்யூனு, எவ்வளோ நான் ஜென்யூனு, இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டாச்சு, பதில் மட்டும்தான் இல்லை. அதனால தான் என்ஜிஓ தர்ப்பன் வந்தது. தர்ப்பன் ஐடிக்கு இன்றைக்கும் வந்து யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா எந்த சட்டத்தில் தர்ப்பன் ஐடி எதுவுமே இல்லையா? அதான் இல்லை. அது வந்து நித்தி ஆயோகோட ஒரு மாடல். அதை வந்து எஃப்சிஆர் ஹோம் மினிஸ்ட்ரியும் வந்து நீ என்கிட்ட நம்பர் வேணும்னா தர்ப்பன் ஐடி இல்லாமல் நான் அவனை கொடுக்க மாட்டேன். அது வந்து ஸ்லோவாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்லேயும் அது வந்துடுது, உள்ளே வந்துடுது. அது வந்து மேண்டேட்ரி இல்லையாங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். பட் பேங்கர்ஸ் ஆர் இன்சிஸ்டிங் டு கெட் தட். அது ஆமாம். அது எப்படின்னா இந்த முதல்ல ஐடிஆர் வரும்போது இந்த ஆதார் வந்து ஓரமாக இருக்கும், அது வந்து ஆப்ஷனல் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு அவர் வந்து இது ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு தான் அப்ளிகபிள். டீம்டு ரெசிடென்ட்டுங்கிறது ஃபார் த பர்பஸ் ஆஃப் சர்டன் ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிலிட்டிக்காக மட்டும்தான், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸாக மட்டும்தான். நீங்கள் ஆர்டினரி ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் கேட்டகரியில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரா பாருங்க. இன்கம் ஸ்டேட்டஸில் டீம் ரெசிடென்ட் ஆறாங்கிற கேட்டகரியில் நீங்கள் வரீங்க. அது ஃபார் டிசைடிங் த டேக்ஸ் ரேட்ஸ் அண்ட் ஃபார் கம்பல்சரி ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன், டேக்ஸ் டிடக்ஷன், இதுக்கெல்லாம் வரும். பட் வித் ரெஸ்பெக்ட் டு த எஃப்ஏ பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் ஒன்லி ஒன் கிரைட்டீரியா, ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் இருந்தால் மட்டும்தான். டீம் ரெசிடென்ட்டுக்கு வராது. அது வந்து மேண்டேட்டரி அண்டர் பிளாக் மணி ஆக்ட். Irrespective of the citizenship. This is a resident and ordinary resident in India who is having foreign assets and foreign income outside India. Our foreign national இருந்தா அப்போ அவர் வந்து இஸ் நாட் அ ரெசிடென்ட் இன் இந்தியா. அரியர் வர முடியாதுல்ல, அவர் ரெசிடென்ட்டே கிடையாது. இல்ல சார், இன்னொரு கேஸ்ல he is a Sri Lankan. So அவர் வந்து பக்காவா ஒரு 10 years கேஸ் காக அந்த 182 டேஸ்லயே ஸ்டே பண்ணி. அப்போ ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் So அவரோட அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாரு, அப்போனா ஷெட்யூல் எஃப்ஏ கொடுக்கணும். நாட் as per ஐடி ஆக்ட் பட் as per பிளாக் மணி பிளாக் மணி ஆக்ட்ல வருது. பிளாக் மணி இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல ப்ரொவிஷன் அது ஆக்சுவலி அது எப்படின்னா அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டோட ஒரு ஒட்டி பிறந்த ரெட்டை அவன் வந்து உடன் பிறவா சகோதரர்கள் மாதிரி, உடன் பிறந்ததில்ல உடன் பிறவா சகோதரர்கள். So அவருக்கு எல்லா அசெட்ஸும் at cost நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி. ஆமாம் ஆமாம், இது ஒரு வாலண்டரி டிக்ளரேஷன். இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்து இப்போ நல்ல கேள்வி. இதுக்கு தான் இது வந்து ஒரு ஆன்சர் வந்து இத்தனை நாள் பண்ணல இனிமேலும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆன்சரு. ஏன்னா இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா என்ன ஆகும், செய்யலைன்னா என்ன ஆகும்னு ரெண்டாக நீங்கள் பார்க்கணும். சரி, இப்போது யூ ஹாவ் அ ஃபாரின் அசட்ஸ், யூ ஹாவ் அ ஃபாரின் இன்கம் ஆல்சோ. ஃபாரின் அசட்ஸ் இருந்தால் ஃபாரின் இன்கமும் இருக்கும். இல்லை, நான் வந்து இன்வெஸ்டட் $50,000 இன் கம்பெனி. அப்போ அதுலேருந்து ஒரு கம்பெனி வந்து இட்ஸ் அக்குமுலேட்டிங் த இன்கம் அண்ட் இட் இஸ் தேர் அசெட் கம்பெனி Income earned in India, earned outside India. நோ டிவிடெண்ட் டிக்ளேர் சோ ஃபார். சரி, உங்களோட அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை காமிக்கிறீங்க? யூ வாண்ட் டு ஆர் யூ ஷோயிங் யூ ஹேவ் எனி பேலன்ஸ் ஷீட் நெட்ஒர்த்தில் வந்து அட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் காமிக்கிறீங்களா, அட் மார்க் டு மார்க்கெட்டில் காமிக்கிறீங்களா? இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால நான் எந்த அசெட்டும் எனக்கு காமிக்கல. சரி, அப்போ நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுங்கள், அட் காஸ்டாவது டிக்ளேர் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வந்து சோர்ஸ் கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது சரி டுடே டிக்ளேர் பண்ணலை அப்படிங்கிற போது அந்த பெனல்ட்டி இன்வோக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. ஸோ வி கேன் அவாய்ட் தட் பெனல்ட்டி, நம்பர் 1. நம்பர் 2, நோ ஐ வில் டேக் த ரிஸ்க் ஆஃப் தட் பெனல்ட்டி, ஐ வில் நாட் டிஸ்க்ளோஸ் அப்படிங்கிறது. யூ கிவ் திஸ் ஆப்ஷன் டு த அசஸி. This is what the provision says. You whatever you say,
யூ டிக்ளேர் இட், வி ஆர் கோயிங் டு, பட் திஸ் யூ ஹாவ் டு டிக்ளேர். என்னோட வியூ கேட்டிங்கன்னா 4 வருஷம் பண்ணல, 5வது வருஷம் இப்போ பண்ணணுமானா பண்ணுறது பெஸ்ட். டிபார்ட்மெண்ட் வந்து ஒன்றும் எடுக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபாரின் அசட்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் ஒரு பாயிண்ட்டு கிடையாது. ஆனால் ஃபாரின் அசட்ஸ்லேருந்து வர இன்கம் இருக்குது பாருங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்? ஏன்னா நீங்கள் ரெசிடென்ட் நாட் ரெசிடென்ட்டு, ஸோ ஃபாரின் இன்கம் வந்து டாக்ஸபிள் இன் இந்தியா. அங்கே தான் ப்ராப்ளம் வந்து நாட் டிஸ்க்ளோசிங் ஃபாரின் அசட்ஸ் இல்லை, ஃபாரின் இன்கம் தான் அங்கே சேலஞ்ச், அங்கே ப்ராப்ளம் இருக்குது. அது ரீஓப்பன் அதுக்கு தான் அதை நீங்கள் ட்ராக் ரெக்கார்ட்லாம் வச்சுக்கோங்க. எல்லாம் ட்ராக் ரெக்கார்ட் வச்சுருந்தீங்கன்னா அசஸி இஸ் சேஃப். கொஸ்டின் மே கம். See, today cross-border transactions that has happened outside India, people who are இது இங்கே வந்துட்டு போகிறதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப காமன் ஆகிடுது. ஸோ பெட்டர், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ பெட்டர் டு ஆக்சுவலி டிஸ்க்ளோஸ். சார் இப்போ அவங்க போட்டிருந்தது வந்து $50,000, இன்னைக்கு இஸ் அரௌண்ட் 2 to 2.5 million அப்படிங்கும்போது மார்க்கெட் வேல்யூ. அப்போது கேபிட்டல் கெயின்ஸ் வந்தால் வந்து இட் இஸ் டாக்ஸபிள் இன் இந்தியா பீங் ரெசிடென்ட். ஆனால் பட் என்னைக்கு நான் சேல் பண்ணேன், ஐ எம் நாட் டன் எனி ட்ரான்சாக்ஷன், ஐ ஜஸ்ட் இன்வெஸ்டட் இன் தட். அதுதான் உங்களுக்கு அந்த காஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா, இல்லைன்னா டோட்டல் சேல் கன்சிடரேஷனும் வந்து டேக்ஸ் பண்ணுவான் இல்லையா? நான் பண்ணவே இல்லை, அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை சேல் பண்ணான்னு பண்ணும்போது ஸோ அப்போ அந்த காஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எப்படி அலிபி எடுப்பீங்க? நோ ஐ ஆல்ரெடி டிக்ளேர்ட், அதான் காஸ்ட். ஏன்னா அந்த டிக்ளரேஷனுங்கிறது தான், டிஸ்க்ளோஷர்ங்கிறது இஸ் வெரி வைட்டல். ஏன்னா நீ சொல்லி நான் டிஸ்க்ளோஸ் பண்ணல, நானாக தான் டிஸ்க்ளோஸ் பண்ணேன். ஸோ எனக்கு நீ டிடக்ஷன் கொடுத்து தான் ஆகணும்னு நான் ஆர்கியூ பண்ணலாம். அப்போ ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு பார்ட்டியோட அலைன் பண்ணுறவங்க வந்து அந்த பட்ஜெட்டில் உள்ள ப்ரொஃபஷ்னல்கிட்ட உள்ள ஒரு குட் ஹேபிட்ஸ் என்னென்னா, பாசிட்டிவாக ஹைலைட் பண்ணுறது, நெகட்டிவெல்லாம் சப்டியூ பண்ணிடுறது, அந்த மாதிரி இருக்கும். பட்ஜெட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையுமே ஒரு பாசிட்டிவாக சொல்லிவிட்டு நெகட்டிவாக ஒரு ஹியூமரஸ் மோடாக சொல்லி நெகட்டிவாக காட்டுறது, அதை கோபாலகிருஷ்ணன் பண்ணிருக்காரு. இப்போ வந்து பாசிட்டிவெல்லாம் பாசிட்டிவாக காமிச்சிட்டு, இதுக்கு நெகட்டிவ்ங்கிறத வந்து நாம் நெகட்டிவ்னு ஃபீல் பண்ணாத முடிவுக்கு ஒரு ஹியூமரஸாக. அதனால் நான் அவர் பிஜேபி சப்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். It's a lightweight because as he rightly told, ஏன்னா நான் பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் சில சமயம் நானும் போயிருக்கேன். வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இட் வில் பி வெரி சீரியஸ். இப்போ இந்த மாதிரி சொன்ன மாதிரி இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் இந்த பிளாக் மணி ஆக்ட், அந்த பெனாமி ஆக்டர்ஸ்லாம் வரும்போது சில சமயத்தில் ஸ்பீக்கர்ஸ் வில் பிகம் சீரியஸ். அது ரொம்ப ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு மேலே சீரியஸ் ஆகி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை ஒரு பெரிய இதை மாதிரி அது எவ்ரி இயர் he used to come to the institute and then he used to give அது வந்து ரெண்டாவது வந்து seeing budget as a national budget, seeing budget as a government budget, seeing budget as a professional budget. இது மூணுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் எந்த பர்ஸ்பெக்டிவ் எந்த ஸ்பெக்டக்கிளோடு நம்ம பார்க்குறோங்கிறது தான் இருக்குது. பட் ஆஸ் அ ப்ரொஃபஷ்னல் வந்து we have to be very neutral. நம்ம வந்து ப்ளஸ் எடுத்துக்கிறது வந்து டியூட் பண்ணுறதுக்கு, நெகட்டிவ் எடுத்துக்கிறதுக்கு நம்ம கிளைண்ட்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஆஸ் அ ட்ரூ ப்ரொஃபஷ்னல் வி ஹவ் டு பி ஈக்யூடிஸ்டன்ட் பிட்வீன் த ப்ளஸ் அண்ட் த மைனஸ். அதை வந்து பண்ணுறது. அண்டு ஐ ஹவ் லிசன் டு லாட் ஆஃப் பட்ஜெட் ஸ்பீச்சஸ். ரொம்ப அதாவது வாட் இஸ் தி ஃபீலிங் அட் ஹோம்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் அவர் ஒரு வேஷ்டி சர்ட்டியோடு வந்துட்டு சாதாரணமாக ரொம்ப நான் எப்பவுமே ஃபார் தி பாஸ்ட் 6 or 7 years இப்படி தான் வேஷ்டியில் தான் போகணுங்கிற மாதிரி ஒரு பிரின்சிபல் வந்து ஏன்னா வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ கிடையாது. இது பட்ஜெட் வந்துட்டு என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நடக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை இல்லாதபடிக்கு. ஸோ இட் இஸ் ஆல்சோ அதாவது வள்ளலார் சொல்லுவார், இதுவும் கடந்து போகும் அப்படிம்பார். அது மாதிரி இந்த பட்ஜெட் அடுத்த பட்ஜெட் வரும்போது இது ஒன்றும் எல்லாம் ஆகிடும், இது நேர்த்து போய்டும், அடுத்த இன்னொரு பட்ஜெட் வர போகிறது. ஸோ இட் இஸ் ஒன்லி ட்ராவல் ஃபார் அஸ்.
but he has very put it in a very lucid manner which can be kept in memory. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து கேட்டுட்டு இப்போ வெளியே போனோன்னே ஏன்னா பகவத்கீதை மாதிரி பகவத்கீதை பார்த்தீங்கன்னா உள்ள கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெளியே போனோன்னே எல்லாமே மறந்து போயிடும் எல்லாமே மறந்து போயிடும். அது மாதிரி அப்படி இல்லாதபடிக்கு அதை கொண்டு போகிறதுன்னா ரொம்ப லைட்டாக கொடுத்து அதை பெராப்ஸ் he made a thought ஒருவேளை இந்த மாதிரி கொடுத்தா தான் இவங்களும் ஏற்றுப்பாங்களோங்கிற மாதிரி நினச்சபடி இல்லை, இது இப்படி கொடுக்க முடியுங்கிற ஒரு ஆர்ட்டை காமிக்கிறார் அவர். அது என்னன்னா ஒன்றும் அப்படின்னா ஈஸ் ஆல்சோ சினிமா கோயர் அல்லது சிரி வியூயருங்கிறதா இருக்குது. நானும் சினிமாவுக்கு போகிறது கிடையாது எனக்கு. ஆனால் என்னென்னா பசங்க பார்த்து சொல்கிறாங்க இல்லையா, அபய சண்மிகளை ஏன்னா தெளிய வச்சு அடிக்கிறேன்னு சொல்லலாம். அது மாதிரி நமக்கு புரிய வச்சு திருப்பி இன்னும் கொஞ்சம் கொடுத்து நம்மளை மேக்ஸ் அஸ் மோர் ஸ்ட்ராங்கர். I enjoyed this session very much. I will remember it. Thank you. Yes, we got it. Yeah. Right. So friends, before announcement, a lot of thanks. Announcement சொல்லிடுவோம். ஜிகேஆர் சொன்ன மாதிரி நாம ஆக்சுவலாக we are planning for this one. இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு 1 day செமினார் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ we'll have our next CPS meeting on 24th of August. ஸோ 24th of August இருக்கும். அது will be a 6 hours program. Speakers finalize we will update you. That is the announcement from our side. THENI சாப்டரோட செகண்ட் CPM மீட்டிங் ரொம்ப கிராண்டாகவே ரொம்ப நல்லாவே நடந்துச்சு. அதுக்கு 3 பேர் ரொம்ப முக்கியமான காரணம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம CA வெங்கட்ராமன் சார் சீனியர் மோஸ்ட் மெம்பர். மித்ரா மேடம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க he qualified in the year 1976. நம்ம நிறைய பேர் பண்ணுற மாதிரி நான் கவுந்துட்டு இருந்திருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தேடி ஒரு சாப்டர் அவருக்கு தெரிய பெருசாக க்ரௌட் இருந்தாலும் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். ஸோ சிபிஎம் அந்த கண்டினியூ ப்ராக்டிஸ்னால் என்ன ஏன் இம்பார்ட்டன்றது யூ ஆர் இன்ஸ்பைரிங் அஸ் எ லாட் சார். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங். அது அனதர் ஸ்பீக்கர் இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல கால் பண்ணுறோம். ஜெனரல் சார் நானும் பேசுவோம் சொல்கிறாங்க ஜிகேஆர் 1 day செமினார் தான் வரணும் நான் ஆரம்பிக்கிறேன். பஸ் அதுக்கும் வருவார் பாஸ். நம்ம அந்த இனிஷியல் ஸ்டேஜ் நம்ம ஒரு வைபை கிரியேட் பண்ணணும். நான் கூப்பிட்ற கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணார். அவங்க அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ லெட் அஸ் கெட் a standing ovation for both the speakers. Thank you so much sir. Thank you friends. அதே மாதிரி ஜெகதீஷ் சார் தான் அவர் எதுவுமே அந்த காம்ப்ரமைஸுன்ற பிளேஸ்க்கு இடமே இல்லை சார். அந்த சார் வரல வேறு ஏதோ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லை பெஸ்ட்டாக தான் இருக்கிறோம் தேனி சாப்டர். அப்போ தான் லாங் டர்மில் கொட்டுவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்ஸ் லாட் அவர் கன்வீனர் அண்ட் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு திண்டுக்கல் மெம்பர்ஸ் ரவீந்திரன் சார் சீனியர் மெம்பர் வந்திருக்காங்க. ஸோ அந்த முத்சாமி சார் ஹரீஷ் difficult they traveled all the way from difficult number members CS Rajneesh sir. So thanks a lot to you all for coming and participating and encouraging us, and thanks to the students for the support. So it's a hard work and I think they are doing better and a lot of improvements are there. I request all the members to speak to your friends. நம்ம தேனி மெம்பர்ஸில் 31 பேர் இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் மீட்டிங்கில் 70 members from தேனி பார்ட்டிசிபேட்டட். இன்றைக்கி அரௌண்ட் 9 members இருக்கிறோம். ஸோ ஸ்பீக் டு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வர தான் நல்ல ஸ்பீக்கர்ஸ் நம்ம இன்வைட் பண்ண முடியும். வில் டேக் தி சாப்டர் டு த நெக்ஸ்ட் லெவல். தேங்க்யூ.